Welcome to Viji's Web Academy. In this session, we shall see NCERT CBSE Hindi Class 5 Rimjim Lesson 10 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. So, the name of the lesson is Ek Din Ki Badshaahat. Okay, va? So, Ek Din, oru naal. Okay, Badshaahat அப்படினா அரசன். ஸோ ஒரு நாள் அரசனாக இருக்கக்கூடிய ஒரு பையன். ஓகே, ஒரு பையன் அவனோட வீட்டில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் அவனுக்கு வருது, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, பாட்டி அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஸ்வீட் ஸ்டோரி தான் இது. ஸோ இப்போ ஸ்டோரி ரீட் பண்ணலாமா? ஆரிஃப், சலீம், சலோ फौरन सो जाओ, अम्मी की आवाज आइन उस वक्त आती थी जब वे दोस्तों के साथ बैठे ख्वाली गा रहे होते थे. ஸோ இங்கே அம்மி அப்படின்னா அம்மா இல்லையா, நம்ம அம்மான்னு சொல்கிற மாதிரி அவங்க அம்மி ஜான் அப்படி சொல்லுவாங்க முஸ்லிம்ஸ் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு உருது பேஸ்டு ஸ்டோரி. அதை நம்ம ஹிந்தியில் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு வீட்டில் ஆரிஃப் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான், சலீம் அப்படின்னு மற்றொரு பையனும் இருக்கான். ஓகேவா? ஸோ அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, ஆரிஃப், சலீம், சலோ சலோ அப்படின்னா போங்க எல்லாரும், ஃபௌரன் சோ ஜாவோ இப்போவே போய் படுத்து தூங்குங்க. ஃபௌரன் மீன்ஸ் இமீடியட்லி, சோ ஜாவோனா போய் தூங்குங்க அப்படின்னு. அம்மி கி ஆவாஸ், ஆவாஸ் அப்படின்னா சவுண்ட் இல்லையா. ஸோ அம்மாவோட சவுண்டு கேட்குது. ஐன் உஸ் வக்த் ஆத்தி தி. ஸோ அம்மா உஸ் வக்த் அந்த டைம்க்கு அங்கே வராங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த பசங்க? ஜப் வேனா இந்த பாய்ஸ் ஆரிஃபும் சலீமும் அவங்கள நண்பர்கள் கூட, தோஸ்தும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, தோஸ்தும் கே சாத் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து குவாலி கா ரஹே ஹோத்தே தே. குவாலி அப்படின்னா அவங்க பாடக்கூடிய அந்த உருது சாங்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் குவாலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு உட்காந்துருக்காங்க. या फिर सुबह बड़े मजे में आइसक्रीम खाने के सपने देख रहे होते कि आपा जिन जोड़कर जगा देती, जल्दी उठो स्कूल का वक्त हो गया. யா அப்படின்னா ஆர், ஃபிர் சுபஹ் காலையில் ஆயிடுச்சு அப்படின்னா, படே மசே மே, படே மசேனா ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக ஃபன்னாக அவங்க ஐஸ்கிரீம் கானே கே சப்னே. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி, ஐஸ்கிரீம் கானே அப்படின்னா ஈட்டிங் ஐஸ்கிரீம், சப்னே அப்படின்னா ட்ரீம். ஓகேவா? கனவு கண்டுட்டு இருக்கும்போது தேக் ரஹே ஹோத்தே கி. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆபா ஜிங் ஜோடுக்கர் ஜகா தேதி. ஜிங் ஜோடுக்கர் அப்படின்னா ஹெசிடேட்டன்ட்லி. ஓகேவா? ஸோ வலுக்கட்டாயமாக எழுப்பி விட்டுருவாங்க. எதுக்கு? ஜல்தி உட்டோ, ஸ்கூல் கா வக்த் ஹோகையா, சீக்கிரமா எந்திரி. ஜல்தி உட்டோன்னா சீக்கிரம் எந்திரி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. ஸ்கூல் கா வக்த் ஹோகையா அப்படி சொல்லி எழுப்பிடுறாங்க. நைட் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த குவாலி பாட்டை பாட விட மாட்டேங்கிறாங்க. மார்னிங் ஆச்சுன்னா நல்ல ஐஸ்கிரீம் ட்ரீமில் இருக்கும்போது அப்பவும் பிடிச்சி எழுப்பி விட்டுறாங்க, ஸ்கூலுக்கு போக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பசங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாகவே இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? दोनों की मुसीबत में जान थी, हर वक्त पाबंदी, हर वक्त तकरार.
दोनों की முசீபத் முசீபத் அப்படின்னா கஷ்டம், டிஃபிகல்ட்டிஸ் இல்லையா? ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து ஏதோ ஒன்று எது பண்ணினாலும் வந்து மே ஜான்தி, எது பண்ணாலும் அதில் ஒரு தப்பு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வீட்டில் எல்லாருமே. ஹர் வக்த் அப்படின்னா எவ்ரி மொமெண்ட்டுமே, ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டும் வந்து பாபந்தின்னு படிக்கணும் இந்த வேர்டை. ஓகேவா? பாபந்தி அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுதான் வந்து பாபந்தி, நிபந்தனைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் ஹர் வக்த் தகரார், தகரார் பண்றதுன்னு தமிழ்ல சொல்லுவோம், இங்கிலீஷ்ல வந்து டிஸ்பியூட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே எல்லாரும் இருப்பாங்க. ஓகே, अपनी मर्जी से चूं भी न कर सकते थे. अपने மர்சி, மர்சி அப்படின்னா அவங்களோட இஷ்டத்துக்கு. ஓகே, சே சூம் பி ந கர் சக்தே, அவங்களோட இஷ்டத்துக்கு, அவங்களோட விஷஸ்க்கு கூட, ஈவன் ஃபார் தேர் விஷஸ், சின்ன சின்ன ஆசைகள் கூட அவங்களால நிறைவேற்றிக்கவே முடியல. ந கர் சக்தே தே. ओके, कभी आरिफ को गाने का मूड आता तो बाई जान डांटते, चुप होता है या नहीं, हर वक्त मेंढक की तरह ट्राए जाता है. ஸோ கபி அப்படின்னா சம்டைம்ஸ். ஆரிஃப் இருக்கான் இல்லையா? ஸோ அந்த பையனுக்கு, ஆரிஃப்கோ கானே பாட்டு பாடணும் அப்படின்னு மூடு ஆத்தா, மூடு வருமா. ஓகே, அவனுக்கு திடீர்னு பாட்டு பாடணும்னு தோல்றப்ப அவன் பாடுவான். ஸோ பாடுறப்ப அவனோட அண்ணா, பாயி ஜான் அப்படின்னா அண்ணா, ஓகே பிரதர் வந்துட்டு டான்ட்டு தேனா திட்டுறது, அவங்க அண்ணா வந்து திட்டுவாங்களாம். என்னன்னு சொல்லி, சுப் ஹோத்தா ஹே யா நஹி, சுப் அப்படின்னா வாய மூட போறியா இல்லையா, சுப்னா பி சைலண்ட், அமைதியா இருக்க போறியா இல்லையா. ஹர் வக்த், ஹர் வக்த்னா எவ்ரி டைம், ஒவ்வொரு தடவையும் நீ வந்து மேண்டக், மேண்டக்குனா ஃப்ராக் இல்லையா? ஸோ ஃப்ராக் மாதிரி, மேண்டக்கு கீ தரக் அப்படின்னா ஃப்ராக் மாதிரி ட்ரெயின் பண்ணும் இல்லையா ஃப்ராகு, அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. ட இர் ரா ஏ, ட்ரெயின் சொல்லலாம் இதை நம்ம. ஓகே, ட்ரை ஜாத்தா ஹே, இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டே இருக்க, பாடாத அப்படின்னு அதுக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க. ஓகே, பாஹர் ஜாவோ தோ அம்மி பூச்சித்தி. ஸோ பாஹர் அப்படின்னா வெளியே போனா, பாஹர் மீன்ஸ் அவுட் சைடு, பாஹர் ஜாவோ வெளியே போகும்போது அம்மா வந்து சொல்றாங்க, அம்மி பூச்சித்தி, அம்மா என்ன சொல்றாங்க, பாஹர் கியோங் கயே अंदर रहते. सो बाहर क्यों गए, வெளியே ஏன் போன, why did you go outside. அந்தர் அப்படின்னா உள்ளேயே இரு, அந்தர் ரஹ்தே அப்படின்னா வீட்டுக்குள்ளாரே இருக்க வேண்டியது தானே, எதுக்கு வெளியே போற அப்படின்னு அதுக்கும் திட்டுறாங்க. அப்புறம் தோ தாதி சில்லாத்தி, தாதி அப்படின்னா பாட்டி அம்மா இல்லையா? ஸோ பாட்டி வந்துட்டு சில்லாத்தி அப்படின்னா ஷீ இஸ் ஆல்சோ ஸ்க்ரீமிங், பாட்டியும் கத்துறாங்க. என்னன்னு கத்துறாங்க, हाय मेरा दिमाग फटा जा रहा है शोर के मारे. அதாவது ஹாய் அப்படியே பாட்டி எல்லாம் சொல்லுவாங்களா, ஐயோ என்னோட தலை வெடிச்சிரும் போல இருக்கே, அதுதான் இங்க மேரா திமாக் அப்படின்னா, திமாக்னா தலை. ஸோ மண்டைக்குள்ளார அந்த மூளைலாம் வந்து ஃபட்டா அப்படின்னா வெடிச்சிரும், ஃபட்டா ஜா ரஹா ஹே சத்தம் போடாத, ஷோர் கே மாரே சத்தம் கேட்டு கேட்டு எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பாட்டியும் கத்துறாங்க. ஓகே, அரே ரசியா. ஸோ அரே ரசியா அப்படின்னா ரசியா கிட்ட சொல்றாங்க, அவங்க அம்மா தான் பேரு ரசியா. என்ன சொல்றாங்கன்னா, ஜரா இன் பச்சோங்கோ பாஹர் ஹாங்க் தே. அதாவது ஜரா அப்படின்னா கொஞ்சம், இந்த ஜாக்கு கீழே புள்ளி இருக்கு இல்லையா, அதனால இது ஜான்னு படிக்க கூடாது, ஜான்னு படிக்கணும். ஓகே, ஜரா அப்படின்னா கொஞ்சம், இந்த இன் அப்படின்னா இந்த பசங்களை, பச்சோ அப்படின்னா இந்த பசங்களை வெளியே அனுப்ப, பாஹர் ஹாங்க் தே ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருக்காங்க, வெளியே அனுப்ப அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஓகே, ஜெய்சே बच्चे न हुए मुर्गी के चूंजे हो गए. அதாவது முர்கி கே சூஞ்சே அப்படின்னா, சூஞ்சேனா சிக்ஸ்,
ஓகே, கோழி குஞ்சு இருக்கு இல்லையா, முர்கி கே சூசே அப்படின்னா கோழி குஞ்சு மாதிரி. கோழி குஞ்சுங்களாம் என்ன பண்ணும், அம்மா கூடயே, அம்மா எங்கே போனாலும் அப்படி அப்படி அப்படியே பின்னாடியே போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே ஜெய்சே பச்சே ந ஹுயே, இந்த சில்ட்ரன் வந்துட்டு அம்மா கூடயே, அம்மா வெளியே போனா அம்மா திட்டுறாங்க, உள்ள வந்தா பாட்டி என்ன சொல்றாங்க அம்மா கிட்ட, நீ வெளியே போகும்போது இந்த பசங்களையும் வெளியே அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க வந்து கோழி குஞ்சு கூட கம்பேர் பண்றாங்க. ओके, दोनों घंटों बैठकर इन पाबंदियों से बच निकलने की तरकीबें सोचा करते. दोनों இந்த பசங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டோம் பைட்டுக்கர் ஹவர்ஸ் டுகெதரா உட்காந்து, ஓகே, கண்டோனா ரொம்ப நேரம் உட்காந்து யோசிப்பாங்க. இந்த பாவபந்தியும் அப்படின்னா, பாவபந்தினா என்ன சொன்னேன் நான், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்துலயும் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, பச்சு நிக்கல்னே அப்படின்னா எப்படி நம்ம தப்பிச்சு போறது அப்படின்னு தர்கீபே சோச்சா, தர்கீபேனா தரீகா, வே, ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்காந்து சோச்சா கர்த்தேனா யோசிப்பாங்க. ஓகேவா, அந்த ரெண்டு பசங்களும். உன் தோனோ சே தோ சாரே கர்கோ துஷ்மனி ஹோ கயி தி. ஸோ அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தாலே தோ சாரே கர்கோ, அந்த வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது. ஓகேவா, துஷ்மனி ஹோ கயி தி, துஷ்மனி அப்படின்னா எனிமீஸ் மாதிரி இருப்பாங்க. ஓகேவா, என்ன பண்ணாலும் எல்லாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த பசங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. ओके, இப்போ என்ன ஆகுது பாப்போம். लिहाजा दोनों ने मिलकर एक योजना बनाई और अब्बा की खिदमत में एक दरखास्त पेश की कि एक दिन उन्हें बड़ों के सारे अधिकार दे दिए जाएं और सब बड़े छोटे बन जाएं. ஸோ இது வந்து வெரி லாங் சென்டென்ஸாக இருக்குது, பட் வெரி சிம்பிள் ஹிந்தியில் தான் எழுதியிருக்காங்க. நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதோட மீனிங்கை வந்து புரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா, லிஹாசா அப்படின்னா ஸோ போத் ஆஃப் தெம்னு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல சென்டென்ஸ், அந்த ஸோ தான் வந்து லிஹாசா, SO. ஓகேவா, தோனோ நே மில்கர், ஸோ போத் ஆஃப் தெம் டுகெதர், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. ஏக் யோஜனா பனாயி, யோஜனா அப்படின்னா ஒரு ஐடியா வந்து அவங்களுக்குள்ளார வந்துருச்சு. என்ன ஐடியான்னு இப்போ பார்க்கலாமா. அந்த ஐடியாவை வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. औरना एंड अब्बा की खिदमत में, अब्बा அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட போய் खिदमत में एक दरखास्त पेश की, அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். खिदमत में एक தர்காஸ்த் பேஷ் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்றாங்க. தர்காஸ்த் பேஷ்கி அப்படின்னா தே ஆர் சப்மிட்டிங் அன் அப்ளிகேஷன். என்ன அப்ளிகேஷன்னா அவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த ஐடியாவை அப்பா கிட்ட சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஏக் தின், ஒரு நாளைக்கு, உன்ஹே அவங்கள வந்து बड़ों के सारे अधिकार दे दिए जाए. बड़ों के பெரியவங்களுக்கு மாதிரி ட்ரீட் பண்ணணும் அவங்கள. படோங்கே சாரே அதிகார், பெரியவங்களுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்கணுமா. தே தியே ஜாயினா தே ஆர் ஆஸ்கிங், ஒரு நாள் வந்து எங்களை உங்களை மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, பெரியவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ அதெல்லாம் கொடுங்க. और सब बड़े, எல்லா பெரியவங்களும், இந்த வீட்டில் இருக்க எல்லா பெரியவங்களும் வந்து சோட்டே பஞ்சாயே, எங்களை மாதிரி சின்ன பசங்களா நீங்க மாறணும். இதுதான் எங்களோட ஐடியா, அப்ளிகேஷன் கொடுக்குறோம் உங்களுக்கு, நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. ஓகேவா, ஸோ கதை இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். कोई जरूरत नहीं है ऊधम मचाने की, अम्मी ने अपनी आदत के अनुसार डांट पिलाई. ஸோ கோயி ஜரூரத் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து இடம் கிடையாது, இப்படியெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்க மாட்டோம். ஊதம் மச்சானே கி,
ஊதம் மச்சானேனா இப்படி சலசலன்னு பேசுறீங்கல்ல, அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க சொல்றதெல்லாம் இங்க கேட்க முடியாது அப்படின்னு யாரு சொல்றாங்க? அம்மா சொல்றாங்க. அம்மி நே அப்னி ஆதத் கே அனுசார் டாண்ட் பிலாயி. ஆதத் அப்படின்னா வழக்கம் போலன்னு சொல்றோம்ல, வழக்கம் போல அம்மா கத்துவாங்களே, எது சொன்னாலும் வேண்டாம் சொல்லுவாங்களே, அதுதான் வந்து ஆதத் கே அனுசார். வழக்கம் போல அதுபடி என்ன பண்றாங்க, அம்மா வந்து கத்துறாங்க. டாண்ட் பிலாய் அப்படின்னா சத்தம் போட்டு திட்டுறாங்க. ஆனா அப்பா வந்து சப்போர்ட் பண்றாரு. லேக்கின் அப்பா ஜானே கிஸ் மூட் மே தே கி न सिर्फ मान गए बल्कि यह इकरार भी कर बैठे कि कल दोनों को हर किस्म के अधिकार मिल जाएंगे. ஸோ இங்கேயும் பெரிய சென்டென்ஸாக இருக்கு, பட் ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, லேக்கின் ஆனா அப்பா ஜான் அப்பா வந்துட்டு ஜானே கிஸ் மூடு மேத்தே, எங்களுக்கு தெரியல என்ன மூட்ல இருந்தாரு, ஒருவேளை நல்ல மூடுல இருந்தாரோ என்னமோ, அதனால என்ன பண்ணாரு, ந சிர்ஃப் மான்லியே வெறும் ஓகே மட்டும் அப்பா சொல்லல, சிர்ஃப் மான் கயே அப்படின்னா ஓகே மட்டும் சொல்லல, அது கூடவே என்ன சொன்னார் தெரியுமா, பல்கி அப்படின்னா அது கூடவே யஹ் இக்கரார் பீகர், இக்கரார் அப்படின்னா ஒரு ஒப்பந்தமும் போடுறாரு எங்க கூட. இக்கரார் அப்படின்னா ஒரு நீ ஒன்னு சொன்னா நான் ஒன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஒப்பந்தம், டீல் பண்ணிக்கிறாரு அப்பா. என்ன அப்படின்னா இக்கரார் பி கர் பைட்டேகி கல், கல் அப்படின்னா நாளைக்கு, தோனோங்கோ ரெண்டு பேத்துக்குமே வந்து உங்க ரெண்டு பேத்துக்கும் ஹர் கிஸ்ம கே அதிகார், ஹர் கிஸ்ம்னா எல்லா விஷயத்திலையும் வந்து, ஸோ வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயம் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். அதிகார் மில் ஜாயேங்கே, யூ கேன் டேக் த ஃப்ரீடம், ஒரு நாள் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இருந்துக்கோங்க அப்படின்னு அப்பா வந்து சொல்லிடுறாரு. ஓகே, இப்போ என்ன நடக்குது, அபி சுபஹ் ஹோனே மே கई घंटे थे कि आरिफ ने अम्मी को झिंझोड़ डाला, अम्मी जल्दी उठो, उठिए, नाश्ता तैयार कीजिए. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, அபி சுபஹ் ஹோனே மே கை கண்டே தே, சுபஹ் அப்படின்னா மார்னிங் ஆகிறதுக்கு, கை கண்டே நிறைய டைம் இருந்துச்சு. ஓகேவா, ஆனா ஆரிஃப் என்ன பண்றான், ஆரிஃப் நே அம்மிக்கோ அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ஜின்ஜோட் டாலா, ஜின்ஜோட் அப்படின்னா அப்படியே ஹெசிடேட்டிங்கா பேசுவோம்ல, அதுதான் வந்து ஜின்ஜோடு. அவங்க அம்மா வந்து இவனை எழுப்ப வருவாங்கல்ல ஸ்கூலுக்கு, அப்போ எப்படி சொல்லுவாங்க, எந்திரி டைம் ஆச்சு, அந்த மாதிரி. இப்போ இவன் வந்து பெரிய பையனா ஆயிட்டானாமா, அவன் வந்து பிக் பாயா ஆக்ட் பண்றான்ல பெரியவங்க மாதிரி, அதனால ஒரு உரிமையோட அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மி ஜல்தி ஊட்டியே, அம்மா சீக்கிரமா எந்திரிங்க, ஜல்தி மீன்ஸ் குவிக்கா, ஊட்டியே அப்படின்னா எந்திரிங்க, நாஷ்தா தயார் கீஜியே, நாஷ்தா அப்படின்னா டிஃபன் இல்லையா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நாஷ்தான்னு சொல்லுவாங்க. ஸோ தயார் கீஜியே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு அதட்டி சொல்றான் ஆரிஃப். ஓகேவா, अम्मी ने चाहा एक जापड़ रसीद करके सो रहे, मगर याद आया कि आज तो उनके सारे अधिकार छीने जा चुके हैं. ஸோ அம்மி நே சாஹா, அம்மாவுக்கு வந்து எப்படி தெரியுமா இருந்துச்சு, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அவன் வந்து எழுப்பும்போது, இது வந்து ஒரு முஹாவரே சில்ட்ரன், அதாவது ஜாப்பட் ரசீது கர்கே, ஜாப்பட் ரசீத் கர்கே அப்படின்னா தப்பட் மாறினா, அதாவது ஓங்கி சப்புன்னு ஒரு அடி விடலாம் போல இருந்துச்சு அவனை, அப்படி சொல்றோம் இல்லையா, அதுதான் ஜாப்பட் ரசீது கர்கே சோ ரஹே, தூங்கணும் போல இருக்கு அம்மாக்கு. ஓகே, மகர் ஆனா யாத் ஆயா, அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது, யாத் ஆயானா ஷீ இஸ் ரிமெம்பரிங் தட் ஆஜ் தோ இன்னைக்கு வந்து, ஆஜ் மீன்ஸ் டுடே, உன்கே சாரே அதிகார், அவங்களோட சாரே அதிகார், அவங்களோட அதிகாரம் வந்து அவங்க கிட்ட
இல்ல. சீனே ஜா சுகே. சீனே ஜா சுகேனா அவங்க கிட்ட இருந்து அவங்க அதிகாரம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு அவங்க வாயை திறந்து எதுவுமே வந்து அந்த பசங்களை திட்டக்கூடாது. பிகாஸ் இன்னைக்கு அவங்க வந்து பெரியவங்க. இன்னைக்கு ஒரு நாள் வந்து தே ஆர் லைக் எல்டர் இல்லையா, பெரியவங்க மாதிரி ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதனால இவங்க கிட்ட அதிகாரம் இல்லை அப்படின்னு அம்மா வந்து ஃபீல் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க நான் முகாவரையை வந்துட்டு நான் ப்ளூ கலர்ல மார்க் பண்ணி வைக்கிறேன். சரியா? ஜாபட் ரசீத் கர்கே சோரஹே அப்படின்னா ஃபீலிங் டு ஸ்லாப், அதுதான் வந்து ஜாபட் ரசீத் கர்கே. ஓகே, தட் இஸ் கால்டு முகாவரே. முகாவரே அப்படின்னா இடியம்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து இடியம்ஸ். இடியம்ஸ்னா என்னன்னா when you want to tell something டைரக்டா சொல்லாம வந்து இன்டைரக்டா சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் வந்து இடியம்ஸ். ஓகே சில்ட்ரன்? ஸோ இப்போ வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? फिर दादी ने सुबह की नमाज पढ़ने के बाद दवाएं खाना और बादाम का हरीरा பீனா ஷுரு கியா. ஸோ அப்புறம் பாட்டி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஃபிர் அதுக்கப்புறமா தாதி வந்து பாட்டி அம்மா வந்து காலையில் சுபஹ் மார்னிங் வந்து நமாஸ் ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா, நமாஸ் பட்னே கே பாத் அந்த குரான் புக்கெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் தவாயே கானா மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, மெடிசன் சாப்பிட்றாங்க. ஒரு பாதாம் கா ஹரீரா, பாதாம் மில்க் சொல்லுவோம்ல அதுதான் பாதாம் கா ஹரீரா. பாதாம் மில்க் குடிக்க ரெடி ஆகுறாங்க. பீனா ஷுரு கியா, பீனானா குடிக்கிறதுக்காக, ஷுரு கியானா அவங்க ரெடி ஆகுறாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க குடிக்கிறதுக்கு. அப்ப இந்த குட்டி பையன் என்ன பண்றான்னு பாப்போமா? தோ ஆரிஃப் நே உன்ஹே ரோகா. அப்ப அந்த ஆரிஃப் வந்துட்டு உன்ஹே அப்படின்னா பாட்டி அம்மாவை வந்து ஸ்டாப் பண்றான், ரோகா அப்படின்னா ஸ்டாப் பண்றான். என்ன சொல்லி கேட்போமா? तौबा है दादी, कितना हरीरा पिएंगी आप, पेट फट जाएगा. தௌபா ஹே தாதி, தாதி உங்களுக்கு இது போதும், ரொம்ப அதிகமாக நீங்கள் குடிக்கிறீங்க, எவ்வளோ குடிப்பீங்க? கித்னா ஹரீரா பியேங்கி ஆப், கித்னா எவ்வளோதான் இந்த மில்க் ஷேக்கை வந்து நீங்கள் குடிப்பீங்க? நீங்கள் குடிச்சு குடிச்சு உங்கள் வயிறு வந்து வெடிக்க போகுது. பேட் ஃபட் ஜாயேகா, அவங்க வயிறு வந்து இப்போ வெடிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அவர் தாதி நே ஹாத் உட்டாயா மார்னே கேலியே. இதை கேட்ட உடனே பாட்டி வந்து என்ன பண்றாங்க, அப்படியே கையை, ஹாத் அப்படின்னா ஹேண்ட்ஸை வந்துட்டு ஓங்குறாங்க. உட்டாயானா அவனை அடிக்க போறாங்க. உட்டாயா மார்னே கேலியே, மார்னே அப்படின்னா டு பீட் ஹிம். ஸோ இப்படி சொல்கிறான்ல அவன், அதனால அவனை ஓங்கி ஒரு அடி போடலாம் அப்படின்னு கையை தூக்குறாங்க. ஓகே, இப்போ கையை தூக்குனோடனே என்ன நடக்குது? நாஷ்தா மேஸ் பர் ஆயா, அதுக்குள்ளார அம்மா வந்து நாஷ்தாலாம் வந்து டேபிளுக்கு வந்துருச்சு. மேஸ் பர் ஆயானா டைனிங் டேபிளுக்கு எல்லா ஃபுட்டும் வந்துருச்சு. தோ ஆரிஃப் நே கான் சாமா சே கஹா. ஸோ ஆரிஃப் வந்து கான்சாமா அப்படின்னா பட்லர் சொல்லுவாங்க இல்லையா, சர்வ் பண்ணுவாங்களே, அவங்க வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அவன் வந்து டேபிளில் கொண்டு வந்து ஃபுட்டை வச்சுட்டு ஆரிஃப் வந்து அவன்கிட்ட சொல்கிறான், கான்சாமா சே காஹா, அந்த பட்லர் கிட்ட சொல்கிறான், அண்டே और मक्खन वगैरह हमारे सामने रखो, दलिया और दूध बिस्कुट इन सबको दे दो. ஸோ அண்டே அப்படின்னா முட்டை, ஓகேவா, எக்ஸையும், அண்ட் மக்கன் அப்படின்னா பட்டர், பட்டர் இந்த மாதிரி வகைரா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எங்க முன்னாடி வெயி, ஹமாரே சாம்னே எங்க முன்னாடி இதெல்லாம் வச்சுடு, ரக்கோ. அதுக்கப்புறம் தலியா, தலியா அப்படின்னா கஞ்சி சொல்லுவோம்ல. ஸோ கஞ்சியும் பால், தூது, அப்புறம் பிஸ்கெட் எல்லாம் வந்து பாட்டி அம்மா கிட்ட கொடுத்துரு. இன் சப்கோ தேதோ, இவங்க எல்லாத்துக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரிஃப் வந்து அந்த சர்வெண்ட் கிட்ட சொல்றான். ஓகே, ஆப்பா நே कहर भरी नजरों से उन्हें घूरा मगर बेबस थी, क्योंकि रोज की तरह आज वह तर माल अपने लिए नहीं रख सकती थी. ஆப்பா அப்படின்னா
அக்கா. ஓகே, எல்டர் சிஸ்டர் தான் நம்ம ஆப்பான்னு சொல்லுவோம். ஸோ ஆப்பா வந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்குற, ஆரிஃப் பேசுறது கேட்டு கஹர் பரி நசரோசே, நசர் அப்படின்னா விஷன், கண்கள் வந்து அப்படியே கோவமா இருக்கு அவளுக்கு. ஓகே, உன்ஹே கூரா, கூரா அப்படின்னா கோவமா பாக்குறா, ஏதாவது திட்டலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனா மகர் பேபஸ்தி, பேபஸ் அப்படின்னா அவளால ஒன்றும் பண்ண முடியல. she was unable to do anything. क्योंकि ஏன் அப்படின்னா ரோஸ் கி தரஹ், ரோஸ் கி தரஹ்னா ரோஸ்னா எவ்ரிடே, எல்லா நாளும் மாதிரி இன்னைக்கு இல்லை இல்லையா. ஆஜ் வஹ் தர் மால் அப்னே லியே நஹி ரக் சக்தி थी. ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு வந்து வஹ் தர்மால், தர்மால் அப்படின்னா அதிகாரம், அந்த அதிகாரம் வந்து அவகிட்ட இல்லை. அப்பனேலியே நஹி ரக் சக்தி, அவகிட்ட அந்த அதிகாரம் இல்லை. அதனால அவளால வந்துட்டு இந்த பசங்களை வந்து திட்டவோ அடிக்கவோ முடியல. ஓகே, சப் கானே பைட்டே தோ சலீம் நே அம்மி கோ டோகா, अम्मी जरा अपने दांत देखिए, पान खाने से कितने गंदे हो रहे हैं. ஸோ சப் கானே பைட்டே, எல்லாரும் வந்து சப்னா ஆல், கானே பைட்டே சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க. ஓகே, தோ அப்போ வந்து சலீம் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து அம்மா கிட்ட என்ன கேட்குறான்னா அம்மி கோ டோக்கா, டோக்கா அப்படின்னா அம்மா கிட்ட சொல்கிறான் என்னன்னா, அம்மி அம்மா ஜரா, ஜரா அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய, அப்பனே தாந்த் தேக்கியே, தாந்த் அப்படின்னா பல்ல வந்து பாருங்க, தாந்த்னா டீத் இல்லையா, ஸோ உங்க டீத் பாருங்க. பான் கானேசே, பான் சொல்லுவாங்களே, அதாவது வெத்தலை பாக்கு சாப்பிடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்க வெத்தலை பாக்கு சாப்பிட்டே இருக்கிறதுனால, கானேசே கித்னே கந்தே, கித்னே கந்தே எவ்வளவு அழுக்கா கரையா இருக்குது, கந்தே அப்படின்னா அழுக்கா இருக்கு, பல்லெல்லாம் வந்து கரையா இருக்குது. ஹோ ரஹே ஹே அப்படின்னு சலீம் வந்துட்டு சொல்றான். ओके, मैं तो दांत मांज चुकी हूँ, अम्मी ने टालना चाहा. ஸோ மைத்தோனா வந்து தாந்த் அப்படின்னா பல்ல வந்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டேன், மாஞ்ச் அப்படின்னா ப்ரஷ் பண்ணுறது, மாஞ்ச் சுக்கி ஹூ நான் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டேனே அப்படின்னு அம்மினே டால்னா சாஹா அப்படின்னா ரிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, இப்போ உடனே சலீம் என்ன சொல்றான் தெரியுமா, நஹி சலியே ஊட்டியே. ஸோ நஹி நோ நோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது, இப்பவே எந்திரிங்க, சலியேனா கோ, கெட் அப் அப்படின்னு சொல்றாங்க. அம்மி நிவாலா தௌடு சுக்கி थी, मगर सलीम ने जबरदस्ती कंधा पकड़कर उन्हें उठा दिया. ஸோ அப்போ அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நிவாலா தவுட் அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் ரோட்டி இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் இதை பிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, தோடு சுக்கித்தின்னா பிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மகர் ஆனா சலீம் என்ன பண்றான், வலுக்கட்டாயமா, ஜபர்தஸ்தி அப்படின்னா வலுக்கட்டாயமா அம்மாவோட கந்தா அப்படின்னா ஷோல்டர்ஸ், ஓகேவா, ஷோல்டர்ஸை பிடிச்சு பக்கடுக்கர் உன்ஹே உட்டாலியா அவங்கள வந்து எழுப்புறான், போய் முதல்ல ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான் சலீம். ஓகே, இப்போ என்னாச்சு, अम्मी को गुसल खाने में जाते देखकर सब हंस पड़े, जैसे रोज सलीम को जबरदस्ती भगा के हंसते थे. ஸோ அம்மா வந்துட்டு குசல் கானே மே ஜாத்தே, குசல் கானேனா நம்ம வாஷ்ரூம் பாத்ரூம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து ஜாத்தே போகிறாங்க. அதை பார்த்த உடனே தேக்குக்கர், அதை பார்த்த உடனே சப் ஹஸ்படே எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. ஓகே, தே ஆல் ஸ்டார்டட் லாஃபிங். எப்படி சிரிச்சாங்க அப்படின்னா, ஜெய்சே ரோஸ் டெய்லி வந்து சலீம் கோ ஜபர்தஸ்தி பகா கே ஹஸ்தே தே, ஜெய்சே எப்படின்னா சலீமை வந்து வலுக்கட்டாயமா அம்மா எப்படி பண்ணுவாங்களோ, ஓகேவா, பகாசே கே ஹஸ்தேத்தே அதே மாதிரி. ஸோ சலீமை பார்த்து டெய்லி எப்படி மற்றவங்க சிரிப்பாங்களோ அதே மாதிரி இப்போ எல்லாரும் அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க.
ஓகே. फिर वह अब्बा की तरफ मुड़ा. ஸோ அடுத்தது வந்து யார் மாட்ட போறாங்கன்னா அப்பா, சரியா? ஸோ फिर அதுக்கப்புறமா வஹ் சலீம் வந்துட்டு அப்பா கிட்ட போறான். அப்பா கி தரஃப் முடானா அப்பா எங்க உட்காந்துருக்காரோ அங்க வந்து திரும்புறான். ஜரா அப்பா கி கத் தேக்கியே, அதாவது ஜரா அப்பா அவரோட ஜஸ்ட் உங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து பாருங்க. கத் தேக்கியே, கத் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கீங்க, see your state, how are you looking. बाल बड़े हुए, शेव नहीं की, कल कपड़े पहनने थे और आज इतने मैले कर डाले. ஸோ அவன் என்ன சொல்றான்னா உங்களோட முடி வந்து நிறைய வளர்ந்துருக்கு. பால் படே ஹுயே, பால் அப்படின்னா ஹேர் ஹேஸ் க்ரோன். அதுக்கப்புறம் நீங்க ஷேவ் பண்ணல, ஷேவ் நஹி கி, ஸோ ஷேவ் பண்ணாம இருக்கீங்க. அதுக்கப்புறம் நேத்து உடுத்தின ஆடை, கல் அப்படின்னா எஸ்டர்டே, ஓகே. கப்படே அப்படின்னா ட்ரெஸ், ஸோ நேத்து போட்டிருந்த ட்ரெஸ்ஸையே தான் பெஹனேத்தே இன்னைக்கும் போட்டிருக்கீங்க. அண்ட் ஆஜ் இத்தனே மைலே, அதாவது இன்னைக்கு உங்களை பார்த்தா இவ்வளவு அழுக்கா இருக்கீங்க. மைலே அப்படின்னா டஸ்ட், சரியா? ஸோ மைலே கர் டாலே, இப்படி அழுக்கா டர்ட்டியா இருக்கீங்க நீங்க. ஆखिर அப்பா கேலியே கித்தனே கப்படே பனாயே ஜாயேங்கே. ஆखिर அப்படின்னா ஆஃப்டர் ஆல், அப்பா கிட்ட இல்லாத ட்ரெஸ்ஸா, அப்பா கேலியே கித்தனே கப்படே, எவ்வளோ வந்து க்ளோத்ஸ் இருக்கு இல்லையா அப்பா கிட்ட, கித்தனே கப்படே பனாயே ஜாயேங்கே அப்படி சொல்லிட்டு அப்பாவையும் பிடிச்சி அவன் நல்லா சொல்றான். அப்பா வந்து இந்த மாதிரி அன்கிளீனா இருக்கீங்க, டர்ட்டியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப அடுத்தது என்னாச்சு பாப்போமா. யஹ் சுன்கர் அப்பா கா ஹஸ்தே ஹஸ்தே बुरा हाल हो गया. यह सुनकर, ஸோ இவன் பேசுறத, சலீம் பேசுறத கேட்ட உடனே அப்பாவுக்கு வந்து ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. ஓகே, ஹஸ்தே ஹஸ்தே அவர் வந்து பேட் கண்டிஷன், புரா ஹால்னு ஒரு பேட் கண்டிஷனுக்கு ரீச் ஆயிட்டாரு. ஓகே, ஆஜ் ஏ தோனோ कैसी सही नकल उतार रहे थे सबकी, मगर फिर अपने कपड़े देखकर वह सचमुच शर्मिंदा हो गए. आज, அதாவது ஏன் சிரிக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும், ஓகேவா, ஏ தோனோ அப்படின்னா ரெண்டு பேரும் கைசி சஹி நக்கல் உத்தார் ரஹே தே. எப்படி, கைசினா எப்படி பாருங்க, சஹி நக்கல் அப்படின்னா கரெக்டா, நக்கல்னா காப்பி அடிக்கிறாங்க. உத்தார் ரஹேத்தே சப்கி, எல்லாத்தையும், அம்மாவை, பாட்டி கிட்ட, அக்கா கிட்ட, இப்ப அப்பா கிட்ட எல்லாத்தையும் பார்த்து பெரியவங்க மாதிரி காப்பி அடிச்சு பேசுறாங்க. அதை பார்த்தோன்னே அப்பாவுக்கு வந்து ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. ஆனா ஏன் பேட் கண்டிஷன்னு சொல்றாங்கன்னா மகர், ஆனா ஃபிர் அப்னே கப்படே, அதுக்கப்புறம் அவரு போட்டிருந்த ட்ரெஸ்ஸ, ஓகே, பாக்குறாரு அவரு. தேக்குக்கர்னா அவர் என்ன ட்ரெஸ் வேர் பண்ணிருக்காரோ அதை பார்த்துட்டு வஹ் சச்முச் ஷர்மிந்தா ஹோகையே, அவருக்கு நிஜமாலுமே, சச்புச் அப்படின்னா ட்ரூவா ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. ஷர்மிந்தா அப்படின்னா ரொம்ப ஷேமா ஃபீல் பண்றாரு. ஆமா, நம்ம வந்து டர்ட்டியா தான் இருக்கோம், நேத்து போட்டிருக்க ட்ரெஸ் போட்டிருக்கோம், இனி வந்து ஷேவ் பண்ணல, அந்த மாதிரி அவரே ரொம்ப ஷேமா ஃபீல் பண்றாரு. ஓகே, தோடி தேர் பாத், ஸோ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. தோடி தேர்னா ஆஃப்டர் சம் டைம். ஜப் அப்பா அப்னே தோஸ்தோं के बीच, ஜப் அப்பா, அப்பா வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அப்னே தோஸ்தோன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸு கூட, அப்னே தோஸ்தோं के बीच அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட बैठे उकांद अपनी नई गजल लहक लहक कर सुना रहे थे. अपनी नई गजल அப்படின்னா அதாவது புதுசா வந்து போயம், கசல்னா ஷார்ட் போயம்ஸ் தான் வந்துட்டு கசல்னு சொல்லுவோம். லஹக் லஹக் கர் சுனா ரஹேத்தே, அப்படியே வந்து ரொம்ப அவர் எழுதின போயமை வந்து ரொம்ப ஆசையா, லஹக் லஹக் கர் அப்படின்னா ஆசையா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு படிச்சு காணிச்சிட்டு இருக்காரு. ஓகே, சுனா ரஹேத்தே. தோ ஆரிஃப் ஃபிர் சில்லானே லகா, இப்போ ஆரிஷ் வந்து டர்ன் எடுத்துக்கிறான். ஆரிஷ் என்ன பண்றான், ஃபிர் சில்லானே அப்படின்னு கத்துறான். ஓகே, சில்லானே மீன்ஸ் டு ஸ்கிரீம். என்னன்னு கத்துறான்னா, பஸ் कीजिए अब्बा, फौरन ऑफिस जाइए,
10 बज गए. இப்போ பஸ் கீஜியே அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப் இட். இப்போ நிறுத்துங்க அப்பா. அப்பானா டாடி இல்லையா? ஃபௌரன் இம்மீடியட்டா. ஃபௌரன் அப்படின்னா இம்மீடியட்டா. ஆஃபீஸ் பாருங்க, மேல சந்திரன் மட்டும் இருக்கு இல்லையா? பிந்து இல்ல அங்க. யூ ஹாவ் டு நோட் திஸ். அப்ப இது எப்படி படிக்கணும்னா, இங்கிலீஷ்ல நம்ம ஆஃபீஸ்னு படிப்போல, ஆ அந்த சவுண்டோட படிக்கணும். ஓகே, ஃபௌரன் ஆஃபீஸ் ஜாயே. இப்போ இம்மீடியட்டா நீங்க ஆஃபீஸ்க்கு போங்க. மணி வந்து 10 ஆயிடுச்சு. 10 பஜே கயே. ஸோ 10 o'clock 10 மணி அடிச்சிருச்சு. இப்போ இம்மீடியட்டா ஆஃபீஸ்க்கு போங்கன்னு ஆரிஃப் வந்து சொல்றான். ஓகேவா? இப்ப சூ சூ சோப். அப்பா டான்ட்டுதே ருக் கயே. ஸோ அப்பா வந்து இவன் ஆரிஃப் பேசோன்னே ஷூ அப்படின்னு சொல்றாரு. சோப் அப்படின்னா ஜஸ்ட் பி சைலண்ட் அப்படின்னு அப்பா வந்து திட்டுறாரு. டான்ட்டுதே அப்படின்னா திட்டிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. ருக் கயே அப்படின்னா அவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ओके, बेबसी से गजल की अधूरी पंक्ति दांतों में दबाए पाव पटकते आरिफ के साथ हो लिए. ஸோ பேபசி சே, பேபசி அப்படின்னா ரொம்ப சக்தியற்று போய் அப்படியே வேற வழி இல்லாம அவர் பாட வந்தார் இல்லையா? அந்த போயம் கசல் கி அதூரி பங்க்தி. அதூரி பங்க்தின்னா இன்கம்ப்ளீட்டட். ஓகேவா? முழுமையற்றதுன்னு சொல்வோம். அதுதான் அதூரி, இன்கம்ப்ளீட். அதாவது கம்ப்ளீட் பண்ணல அவர் போயம. சரியா? வாயில வந்துச்சு, பட் சொல்றதுக்குள்ளதான் ஆரிஃப் வந்து நீங்க எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? அதனால நம்ம அதூரி பங்கி வந்து தாந்தோ மே தபாயே, அதாவது வாயில வந்துருச்சு வார்த்தைகள், பட் அதை வெளியே சொல்லாம என்ன பண்றாரு? தாந்த் அப்படியே பற்கருக்குள்ளாரே அப்படியே வச்சுக்கிறாரு. ஓகே, தாந்தோ மே தபாயே பாவ் பட்டக்குதே. அந்த இடத்த விட்டு டக்குன்னு வந்து தன்னோட காலை வச்சு எந்திரிக்கிறாரு. பாவ் பட்டக்குதேனா காலை தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா எந்திரிக்கிறாரு. ஆரிஃப் கே சாத் ஹோ லியே. ओके, रजिया जरा मुझे 5 रुपये तो देना. अब्बा दफ्तर जाने को तैयार होकर बोले. ஸோ அப்பா வந்துட்டு தஃப்தர் அதாவது ஆஃபீஸ், ஆஃபீஸ் தான் நம்ம தஃப்தர்னு சொல்லுவோம் ஹிந்தியில. ஸோ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு, ஜானேக்கோ அப்படின்னா போகிறதுக்கு, தயார் ஹோக்கர் தயார் ரெடி ஆயிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ரசியா, ரசியா தானே உங்க ஒய்ஃப். ஸோ ரசியா ஜரா ஜஸ்ட் எனக்கு வந்து 5 रुपये, मुझे 5 रुपये, ஒரு 5 rupees கூட அப்படின்னு கேக்குறாரு. ஓகே, உடனே வந்து ஆரிஃப் என்ன சொல்றான்? 5 रुपये का क्या होगा, कार में पेट्रोल तो है. ஸோ 5 ரூபாய் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? क्या होगा, what will you do with this 5 rupees? எப்படியும் கார்ல பெட்ரோல் இருக்கு இல்லையா? कार में पेट्रोल है. आरिफ ने तुनक कर अब्बा जान की नकल उतारी. ஸோ ஆரிஃப் வந்து என்ன பண்றான்னா, துனக்குக்கர் அப்படின்னா அப்படி ரொம்ப ஃபஸ்ஸியா பேசுவோம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ஸி, அதான் துனக்குக்கர். அப்பா ஜான்கி நக்கல் உத்தாரி. நக்கல் உத்தாரினா காப்பி அடிக்கிறான். அவங்க அப்பா எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசி காமிக்கிறான். ஜெய்சே அப்பா கஹத்தே ஹே கி. ஸோ எப்படி அப்பா வந்து சொல்லுவாரோ இவங்கிட்ட. ஓகேவா? ஜெய்சே அப்படின்னா எப்படி அப்பா வந்து இவங்கிட்ட சொல்லுவாரு. என்னன்னா, इकनी का क्या करोगे, ஜேப் கர்ச்சு தோ லே சுக்கே. ஸோ அப்பா வந்து இவங்கிட்ட சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, இக்னி அப்படின்னா 1 ரூபி, ஏக் அனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ உனக்கு 1 ரூபாய்க்கு என்ன தேவை இருக்கு? கியா கரோகே, வாட் வில் யூ டூ? ஆல்ரெடி நீ பாக்கெட் மணி, ஜேப் கர்ச்சு அப்படின்னா பாக்கெட் மணி வந்து நீ வாங்கிட்டல. தோ லே சுக்கே, இப்போ எதுக்கு நீ காசு கேட்குற? அப்படியெல்லாம் அப்பா வந்து இவங்கிட்ட கேட்பாரு இல்லையா? இப்போ அதே மாதிரி ஆரிஃப் வந்து அவங்க அப்பா கிட்ட கேக்குறான், எதுக்கு உங்களுக்கு காசு? அதுதான் வந்து கார்ல இருக்கு, கார்ல பெட்ரோல் இருக்குல்ல அப்படின்னு ஆரிஃப் வந்து கேக்குறான். ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு? தோடி தேர் பாத், இனி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கான்சாமா ஆயா. கான்சாமா அப்படின்னா அந்த சர்வ் பண்ணார்ல, ஃபுட்டு சர்வ் பண்ற பட்லர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சமையல் கூட பண்ணுவாங்க அவங்க இல்லையா?
அப்போ அந்த சமையல்காரர் பட்லர் வந்து கேட்குறாரு, பேகம் சாஹப்னா அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, பேகம் ஆஜ் கியா பக்கேகா, நான் இன்னைக்கு என்ன சமைக்கணும், ஆஜ்னா டுடே, பக்கேகா அப்படின்னா நான் என்ன வந்து குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ உடனே அம்மா சொல்கிறாங்க, ஆலு, ஓகே, ஆலு அப்படின்னா பொட்டேட்டோஸ் இல்லையா, கோஸ்ட், அந்த கொஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தொட்டுக்கிறதுக்காக கிரேவி, அப்புறம் கபாப், ஸோ கபாப்ஸ் பண்ணணும், அப்புறம் மிர்ச்சோங்கா சாலன். ஸோ மிர்ச்சோங்கா சாலன் அப்படிங்கிறது சப்பாத்திக்கு தொட்டுக்கிற ஒரு சைட் டிஷ், கொஞ்சம் காரமாக இருக்கும், சில்லி சாஸ்ன்னு சொல்கிறோம்ல அதுதான் மிர்ச்சோங்கா சாலன். अम्मी ने अपनी आदत के अनुसार कहना शुरू किया. ஸோ அம்மி வந்துட்டு अपनी आदत ரெகுலராக இதுதான் சொல்லுவாங்க அவங்க, ஆதத் கே அனுசார்னா ரெகுலர் ப்ராக்டிஸாக இதெல்லாம் பண்ண சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதை சொல்ல தொடங்குனாங்க. कहना शुरू किया. அப்போ உடனே சலீம் என்ன பண்ணுறான், நஹி ஆஜ் ஏ சீஸே நஹி பக்கேங்கி, நஹி நோ, இன்னைக்கு வந்து ஆஜ் அப்படின்னா டுடே, இந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு குக் பண்ண வேண்டாம், நஹி பக்கேங்கி அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாம் குக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சலீம் நே கிதாப் ரக்குக்கர், சலீம் வந்து புக் எடுத்திருக்கான்ல கையில், அந்த புக்கை கீழே வச்சுட்டு அம்மி கி நக்கல் உத்தாரி, அம்மா, அம்மினா அம்மா இல்லையா, அம்மா மாதிரியே வந்து அவன் காப்பி அடிச்சு பேசுறான், நக்கல் உத்தாரினா அம்மா மாதிரி பேசுறான். பேசிட்டு என்ன சொல்றான்னா, ஆஜ் இன்னைக்கு வந்து குலாப் ஜாமுன், ஸோ குலாப் ஜாமுன் பண்ணணும், அதுக்கப்புறம் காஜர் கா ஹல்வா, காஜர் அப்படின்னா கேரட் இல்லையா, ஸோ கேரட் ஹல்வா பண்ணணும், और அண்ட் மீட்டே சாவல் பக்காவோ, மீட்டே சாவல் அப்படின்னா ஸ்வீட் ரைஸ், மீட்டேனா ஸ்வீட்டு, சாவல்னா ரைஸ் இல்லையா, நம்ம சக்கரை பொங்கல் சொல்லுவோம்ல அந்த மாதிரி மீட்டே சாவல் பக்காவோ அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் தரான், இதெல்லாம் வந்து சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அம்மா என்ன சொல்றாங்க, லேக்கின் மிட்டாயியோं से रोटी कैसे खाई जाएगी, லேக்கின் ஆனா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ், மிட்டாயும் அப்படின்னா ஸ்வீட்ஸ் தானே, ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரோட்டி எப்படி சாப்பிட்றது, ரோட்டி கைசே காயி ஜாயகி, ரோட்டி கூட இது சைட் டிஷ், எந்த ஸ்வீட்ஸா நீ சொல்ற, எதுவுமே மேட்ச் ஆகாதே அப்படின்னு அம்மி கிசி தரஹ் சப்ர ந கர் சகி, அம்மா வந்து சொல்றாங்க, பட் அவங்களால வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியல. சப்ர ந கர் சகி அப்படின்னா அவங்களோட பேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே அவங்க வந்து இது பண்ணுற பொறுமையாக சொல்லி பார்க்குறாங்க, அவங்க பேஷன்ஸை அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, அவங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது இந்த பசங்க பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, जैसे हम रोज सिर्फ मिर्चों के सालन से खाते हैं, दोनों ने एक साथ कहा. ஸோ दोनों அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து, एक साथ कहा அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி ஹம் ரோஸ் ஜெய்சே, டெய்லி வந்து நம்ம சிர்ஃப் ஜஸ்ட் இந்த மாதிரி சில்லி சாஸ், மிர்ச்சோங்கே சாலன் அப்படின்னா சில்லி சாஸ் வச்சு தானே சாப்பிட்றோம் அப்படின்னு அம்மாவும் சொல்கிறாங்க, அந்த பையனும் சொல்கிறான். ஓகே, தூசரி தரஃப், ஸோ மற்றொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, தாதி கிசி சே தூ தூ மை மை கியே ஜா ரஹி தி. ஸோ தாதி வந்து கிசி சே யார்கிட்டயோ வந்து தூ தூ மை மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்ப்போம் வாங்க. ओफो, दादी तो शोर के मारे दिमाग पिघलाए दे रही है. आरिफ ने दादी की तरह दोनों हाथों में सिर தாமுக்கர் கஹா. ஓஃபோன்னு சொல்கிறோம்ல, அச்சோ அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு தாதி தோ, இந்த பாட்டி அம்மா வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க. ஷோர் கே மாரே, ஷோர் கே மாரேனா ரொம்ப சத்தமாக இருக்கு இவங்க பண்ணுறது, அவங்க வந்து காஃப் பண்ணுறாங்களோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க தூ தூன்னு, ஓகேவா. ஸோ அது ரொம்ப சத்தமாக இருக்கு, என்னோட தலை வந்து அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு. திமாக் பிகலாயே தே ரஹி ஹே. பிகலாயே அப்படின்னா ஆக்சுவலாக ஐஸ் வந்து மெல்ட் ஆகிறது தான் பிகல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்னோட பிரெயினே வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஆரிஃப் வந்து தாதி கி தரஹ், பாட்டியம்மா சைடு பார்த்து
தோனோ ஹாத்தோ மே ரெண்டு கைகளையும் வந்து சிர் தாமுக்கர் கஹா தலையை பிடிச்சிட்டு அப்படியே தலையெல்லாம் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு இந்த பாட்டி வந்து சவுண்ட் பண்றது அப்படின்னு சொல்றான். அதாவது அவங்க பாட்டியை வந்து அவன் இமிட்டேட் பண்ணி காமிக்கிறான். ஓகேவா, அவங்க பாட்டி இப்படிதானே சொல்லுவாங்க இவங்க கத்தும் போது, அதே மாதிரி இவனும் பண்ணி காமிக்கிறான். ஓகே, இப்ப இத்னா சுன்தே ஹி दादी ने चीखना चिल्लाना शुरू कर दिया कि அதாவது இத்தனா சுன்தே அவ்வளவுதான். இப்ப இவ்வளவும் கேட்டுட்டு பாட்டி என்ன பண்றாங்க, தாதி நே சீக்னா சில்லானா, சீக்னா சில்லானா ரெண்டுமே வந்து ஸ்க்ரீமிங் சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஷுரு அப்படின்னா ஆரம்பிக்கிறாங்க. கர்தியா கி ஆஜ் ஏ லடுக்கே மேரே பீச்சே பஞ்சே झाड़ के पड़ गए हैं. ஸோ ஆஜ் இன்னைக்கு வந்து இந்த பசங்க ஏ லடுக்கேனா இந்த ரெண்டு பசங்களும் வந்து மேரே பீச்சே எனக்கு பின்னாடியே வந்து வந்துட்டு இருக்காங்க, என்ன பிடிச்சுக்கிட்டானுங்க. பஞ்சே அப்படின்னா கைகளில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் சொல்வோம் இல்லையா, அதுதான் வந்து பஞ்சே. ஓகே, பஞ்சே ஜாடுக்கே படுகையே ஹே, அதாவது ரொம்ப இறுக்கமா ஒன்று பிடிக்கிறது. ஓகே, அதுதான் வந்து பஞ்சே ஜாடுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி என்ன இவனுங்க இன்னைக்கு பிடிச்சுக்கிட்டானுங்க, நான் மாட்டிக்கிட்டேன் இவங்க கிட்ட அப்படின்னு சொல்றாரு. மகர் அப்பா கே சமஜானே பர் கூன் கா கூண்ட் பீக்கர் ரஹ் கயி. மகர் ஆனா அப்பா சொல்லியிருக்கார் இல்லையா, அப்பா கே சமஜானே பர், அப்பா வந்து சொல்றாரு இன்னைக்கு ஒரு நாள் வந்து இவனுங்கெல்லாம் பெரிய ஆளுங்க மாதிரி ஆக்ட் பண்றாங்க அவ்வளவுதான் அப்படின்னா அப்பா வந்து புரிய வைக்கிறாரு. ஸோ அது வந்து பாட்டிக்கு வந்து எப்படி இருக்குன்னா கூன் கா கூண்ட் பீக்கர், அகெயின் இது வந்து ஒரு முகாவரே, அதாவது வெளியே சொல்ல முடியாம அப்படியே டு ஸ்வாலோ அண்ட் இன்சல்ட்னு சொல்லுவோம். இந்த பாட்டி வந்து இவங்க திட்டிட்டு இருந்தாங்கல்ல, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு இந்த பாட்டி பண்ற சத்தம், அதெல்லாம் பாட்டி வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப இந்த பாட்டி வந்து வெளியில பேச முடியல, திட்டவும் முடியல அந்த பசங்களை, அதனால ஷீ இஸ் ஸ்வாலோயிங் தட், அப்படியே ஒரு சப்ரஸ் பண்ணிக்கிறது ஃபீலிங்க. அதுதான் வந்து கூன் கா கூண்ட் பீக்கர் ரஹ் கயி, அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிட்டாங்க, பாட்டியால திட்ட முடியல. ஓகே, ஸோ இந்த முகாவரையே நம்ம அண்டர்லைன் பண்ணி வைப்போம், கூன் கா கூண்ட் பீக்கர். ஓகே, ஸோ அடுத்தது என்ன ஆகுது, காலேஜ் கா வக்த் ஹோகையா. ஸோ காலேஜ் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, வக்த் ஹோகையானா டைம் ஆயிடுச்சு. तो बाई जान अपनी सफ़ेद कमीज को आरिफ सलीम से बचाते தாலான் மே ஆயே. ஸோ அண்ணா இருக்கார்ல, இவங்க ரெண்டு பசங்களுக்கும் மேலே ஒரு அண்ணா இருக்கார், அவர் காலேஜுக்கு போகணும். ஸோ பாயி ஜான் அண்ணா வந்துட்டு அப்பனி தன்னுடைய சஃபேத் கமீஸ், அந்த ஒயிட் கலர், சஃபேத் அப்படின்னா ஒயிட், கமீஸ்னா ஒரு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு. ஓகேவா, சஃபேத் கமீஸ்கோ ஆரிஃப் சலீம் சே பச்சாத்தே, இந்த ரெண்டு பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தி தாலான் மே ஆயே. தாலான் அப்படின்னா அந்த பேசேஜ் வே, அது வீட்டில் ஒரு சைடில் இருக்குல்ல வெரண்டா மாதிரி, பேசேஜில் அப்படியே வராரு. வந்துட்டு அம்மி ஷாம் கோ மே தேர் சே ஆவுங்கா. ஸோ அம்மா கிட்ட சொல்றாரு அவங்க அண்ணா என்ன அப்படின்னா, ஷாம் கோ ஈவினிங் வந்து நான் இன்னைக்கு லேட்டாக வருவேன், மே தேர் சே, தேர் அப்படின்னா லேட்டா ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு, தோஸ்தோம் கே சாத், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து, தோஸ்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபிலிம் தேக்னே ஜானா ஹே. ஸோ எனக்கு வந்து ஃபிலிம் பிக்சர் பார்க்க நான் சினிமாக்கு போகிறேன், தேக்னே ஜானா ஹே, அதனால லேட் ஆகும் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்றாரு. ஓகேவா, இப்போ என்னாச்சு, खबरदार आरिफ ने आंखें निकालकर उन्हें धमकाया. खबरदार அப்படின்னா பிவேர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ பிவேர் அப்படின்னு ஆரிஃப் வந்து என்ன பண்றான், ஆங்கே நிக்கால்கர் அப்படியே கண்களை வந்து அப்படியே விரிச்சிட்டு, உன்ஹே தமக்காயா த்ரெட்டன் பண்றான், தமக்காயான்னா அப்படி மிரட்டுறான், த்ரெட்டன் பண்றான் அவங்க அண்ணாவை.
कोई जरूरत नहीं फिल्म देखने की कोई जरूरत नहीं இப்ப படத்துக்கு போகணும்னு ஒன்றும் கிடையாது ஓகே ஃபிலிம் தேக்கனே அப்படின்னா இப்போ பிக்சர் போகணும்னு ஒரு அவசியமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஓகே இம்திஹான் கரீப் ஹே இம்திஹான் அப்படின்னா உனக்கு வந்து டெஸ்ட் வரப்போகுது எக்ஸாம் எல்லாம் வந்து கிட்ட வந்துட்டு இருக்கு और हर वक्त सैर सपाटों में गुम रहते हैं आप हर वक्त ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சைர் சப்பாட்டோ அப்படின்னா அவுட்டிங் போகிறது ஓகேவா ஸோ அவுட்டிங் போயிட்டு ஊர் சுற்றிட்டு வர்றீங்க கும் ரஹே ஹே ஆப் நீங்கள் வந்து ஜஸ்ட் அவுட்டிங் போயிட்டே இருக்கீங்க டெஸ்ட் எல்லாம் வருது அதனால பிக்சருக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு ஆரிஃப் சொல்கிறான் ஓகே पहले तो बाई जान एक करारा हाथ मारने लपके ஸோ இதை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் கையை ஓங்குறாரு ஏக் கராரா ஹாத் மார்னே லப்பக்கே அப்படியே ஓங்கி அடிக்கலாம் அப்படின்னு கையை ஓங்குறாரு ஆனா फिर कुछ सोचकर முஸ்கரா படே பட் வந்து குச் சோச்சுக்கர் ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாரு முஸ்கரா படே அப்படின்னா ஹி ஸ்டார்டட் ஸ்மைலிங் ஓகே लेकिन हुजूरे आली दोस्तों के साथ काकसार फिल्म देखने की बाद पक्की कर चुके हैं इसलिए इजाजत देने की मेहरबानी की जाए उन्होंने हाथ जोड़ के कहा ஸோ அவங்க அண்ணா என்ன சொல்றாருன்னா லேக்கின் ஆனா ஹுசூரே ஆலி அப்படின்னா ஹுசூர் அப்படின்னு சொல்லுவோம்ல என்னோட ஹுசூர் அப்படின்னா என்ன சொல்றது மாஸ்டர்னு சொல்லுவோம்ல மாஸ்டர் அப்படின்னா அவங்க தம்பியை பார்த்து அவர் சொல்றாரு தோஸ்தோம் கே சாத் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓகே காக்சார் அப்படின்னா ஹம்பிளா ரெக்வெஸ்ட் பண்றாரு அவங்க தம்பி கிட்ட ஃபிலிம் தேக்னே கி பாத் ஃபிலிம் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா பக்கி கர் சுக்கே ஹே அதாவது பிக்சர் போகிறதுக்கு நாங்கள் எல்லாம் வந்து பக்கி கர்ச்சுக்கேன்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம் அதனால இஸ்லியே இஜாசத் தேனேக்கி இஜாசத் அப்படின்னா எனக்கு பர்மிஷன் கொடுங்க இஜாசத் தேனேக்கி மெஹர்பானி கி ஜாயே ப்ளீஸ் எனக்கு வந்து பர்மிஷன் கொடு அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவங்க அண்ணா உன்ஹோனே அண்ணா வந்துட்டு ஹாத் ஜோடு கே கஹா கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாரு ஓகேவா ஸோ அவரும் வந்து இவங்களை பெரிய பையனா நினச்சி ட்ரீட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கேட்குறாரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் பிக்சருக்கு போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் பர்மிஷன் கொடு எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா ஓகேவா ஸோ அண்ணாவையும் இந்த பசங்க விட்டு வைக்கல இந்த பேராகிராஃபில் அடுத்தது யார் மாட்ட போகிறாங்க பார்ப்போமா बना करे बस मैंने एक बार कह लिया उसने लापरवाही से कहा और सोफे पर दराज होकर अखबार देखने लगा ஸோ அவங்க அண்ணா எப்படி சொன்னனே அந்த தம்பி என்ன சொல்றான்னா பனா करे नो जस्ट स्टॉप इट बस அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப் இட் மேனே ஏக் பார் கஹ் தியா நான் வந்து ஒரு தடவை சொல்லி முடிச்சிட்டேன் நான் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான் உஸ்னே லாப்பர்வாஹி சே கஹா ஸோ லாப்பர்வாஹின்னா கேர்லெஸ்ஸாக அப்படியே நான் ஜஸ்ட் சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபே பர் தராஸ் ஹோக்கர் சோஃபே அந்த ட்ராயர் இருக்குல்ல ஸோ அதிலிருந்து நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு அக்பார் அப்படின்னா நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் தேக்னே லகா அப்படியே பார்க்குறான் நியூஸ் பேப்பரை ஓகே உசி வக்த் ஆப்பா பி அப்பனே கம்ரே சே நிக்கலி ஸோ இது பேசிட்டு இருக்கும் போதே அதே டைம்ல உசி வக்த்னா அட் த சேம் டைம் ஆப்பா ஆப்பானா யாரு எல்டர் சிஸ்டர் ஒரு அக்கா இருக்காங்கல்ல ஸோ அவங்களும் வந்து அப்பனே கம்ரேசே அவங்களுடைய ரூம்ல இருந்து வெளியே வராங்க நிக்கலினா ஷி கேம் அவுட் சைடு ओके एक निहायत बारी साड़ी में लचकती लटकती बड़े टाट से कॉलेज जा रही थी
ஏக் நிஹாயத் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லின்னு சொல்லுவோம், அதான் நிஹாயத். பாரி சாடி, பாரி அப்படின்னா ரொம்ப ஹெவியா இருந்த ஒரு சாரியை வந்து கட்டிட்டு, லச்சக்தி லட்டக்தி அப்படின்னா அந்த சாரி வந்து அப்படியே ட்ராப் டவுன், தரையில வந்து படுற மாதிரி ட்ராப் டவுன் ஆயிட்டே வந்து படே டாட் சே, படே டாட் அப்படின்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க வந்து காலேஜ்க்கு போறாங்க. காலேஜ் ஜா ரஹி தி, காலேஜ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை சலீம் பார்த்துட்டான். பார்த்துட்டு ஆப் அப்படின்னு ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுக்குறாங்க. சலீம் நே படே கௌர் சே ஆப்பா கா முஆயினா கியா. ஸோ சலீம் என்ன பண்ணுறான்னா படே கௌர் சே அப்படியே திங்க் பண்ணிட்டு, கௌர் அப்படின்னா சோச் விசார்னு சொல்லுவோம், திங்க் பண்ணிட்டு ஆபா கிட்ட அவங்க அக்கா கிட்ட வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி கேட்குறான். முபாயினா கியா அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுறான் அவங்க அக்காவை. இத்தனி பாரி சாடி கியோ பெஹனி, இத்தனி பாரி இவ்வளவு ஹெவியான இந்த ஒர்க் வச்ச சாரியை வந்து நீ எதுக்கு கட்டியிருக்க, பெஹனினா ஏன் கட்டியிருக்க, ஷாம் தக் காரத் ஹோ ஆயேகி. ஸோ ஷாம் ஈவினிங் நீ வீட்டுக்கு வர்றதுக்குள்ளார இது ஒரு வழி ஆயிடும். காரத் ஹோ ஆயேகி, இந்த சாரி வந்து टोटला स्पॉइल ஆயிடும். इस साड़ी को बदल कर जाइए, இந்த சாரி வந்துட்டு சாடியை வந்து இப்போ நீ மாத்திட்டு போ, பதல் கர்னா சேஞ்ச் யுவர் ட்ரெஸ் அண்ட் கோ அப்படின்னு சொல்றான் சலீம். ஆஜ் வஹ் சஃபேத் வாயில் கி சாடி பெஹன்னா, ஆஜ் இன்னைக்கு வந்து அந்த வஹ் அப்படின்னா அந்த சஃபேத் ஒயிட் கலரா இருக்கக்கூடிய அந்த வாயில் சாரி இருக்குல்ல அதை வந்து நீ போட்டுட்டு போ அப்படின்னு சொல்றான் சலீம். ஓகே, இப்போ என்னாச்சு, अच्छा अच्छा बहुत दे चुके हुक्म ஆபா சிடு கை. ஸோ அச்சா அச்சா ஓகே ஓகே சொல்லிட்டு இப்போவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பஹுத் தே அப்படின்னா தேர்னு அர்த்தம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்கிறாங்க. ஆபா சிடு கை அப்படின்னா, சிடு அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக சத்தமாக சொல்கிறாங்க. ஹமாரே காலேஜ் மே ஆஜ் ஃபங்க்ஷன் ஹே, ஹமாரே காலேஜ் இன்னைக்கு எங்கள் காலேஜில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. Today there is a function in our college. उन्होंने साड़ी की शिकने துரஸ்த் கி, அக்கா வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த சாரியில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் அட்ஜஸ்ட் பண்றாங்க. ஷிக்னே துரஸ்த் கீனா அந்த ஃபிளீட்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க. हुआ करे मैं क्या कर रहा हूँ, सुना रही अपनी इतनी अच्छी नकल देखकर आबा शर्मिंदा हो गई. बिल्कुल इसी तरह तो वह आरिफ और सलीम से उनकी मनपसंद कमीज उतरवाकर निहायत बेकार कपड़े पहनने का हुक्म लगाया करती है. அதாவது हुआ करे இப்போ நான் சொன்னதை செய்யே, மே கியா கஹ் ரஹா ஹூ நான் என்ன சொல்றேன் உனக்கு காதுல விழலையா, சுனா நஹினா காண்ட் யூ ஹியர் வாட் ஐ எம் டெல்லிங், अपनी इतनी अच्छी नकल देख कर. ஸோ அவளை மாதிரியே இமிட்டேட் பண்றான் அவன். ஓகேவா, அப்பனி இத்தனி அச்சி நக்கல் அப்படின்னா காப்பி, அவனை அக்கா மாதிரியே காப்பி பண்ணி பார்க்கறது அந்த அக்கா பார்க்குறாங்க. தேக்குக்கர் ஆபாக்கு வந்துட்டு ஒரே வந்து வெக்கமா ஆயிடுது. ஷர்மிந்தா ஹோகை, ஷர்மிந்தானா அப்படி ரொம்ப ஷீ இஸ் ஃபீலிங் ஷை. ஓகே, பில்குல் இசி தரஹ்தோ அப்படிதான் இதே மாதிரி தான், பில்குல்னா எக்ஸாக்டா இதே மாதிரி தான் அவ என்ன பண்ணுவா, ஆபா வந்துட்டு ஆரிஃபையும் சலீமையும் திட்டுவா இல்லையா. ஆரிஃப் और சலீம் से उनकी मनपसंद कमीज उतरवाकर, उनकी அப்படின்னா அவங்க போட்டிருந்த மன்பசந்த் மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவங்க ஆரிஃபும் சலீமும், அதை வந்து உத்தர்வாக்கர் அப்படின்னா ரிமூவ் பண்ண சொல்லிட்டு. ஓகே, நிஹாயத் பேகார் கப்படே, நிஹாயத் பேகார் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வேஸ்டா இருக்கக்கூடிய பழைய ட்ரெஸ்ஸை தான் வந்து கப்படே பெஹனேக்கா ஹுக்கம் லகாயா கர்த்தி, இதை வந்து ஆர்டர் பண்ணுவா. ஹுக்கம் லகாயனா ஆர்டர் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும் அப்படின்னு அவ எப்படி சொல்லுவாளோ அதே மாதிரி இப்ப வந்து இந்த தம்பி வந்து சொல்லி காமிக்கிறான். ஓகேவா, இப்போ
தூசரி சுபஹ் ஹுயி இதெல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஓகேவா, தூசரி சுபஹ்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது. சலீம் கி ஆங்க் குலி तो आपा नाश्ते की मेज सजाए उन दोनों के उठने का इंतजार कर रही थी. ஸோ சலீம் கி ஆங்கேங் குலி, சலீம் வந்து எந்திரிக்கிறான், கண்ணை திறக்கிறான். தோ ஆப்பா அக்கா எல்டர் சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நாஷ்தே அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு வைக்கிறதுக்காக டேபிளை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேஸ் சஜாயே உன் தோனோங்கே உட்டுனே, அவங்க 2 பேரும் எந்திரிச்சு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓகேவா, இந்தசார் கர் ரஹி தி, இந்தசார் அப்படின்னா வெயிட் பண்றா. அம்மி கான்சாமா கோ ஹுக்கும் தே ரஹி தி. ஸோ அம்மா வந்து ஆஸ் யூஷுவல் அந்த பட்லர் இருப்பாங்கல்ல சமையல்காரங்க, ஸோ அவங்க கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஹுக்கும் தே ரஹி தினா ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. கி ஹர் கானே கே சாத், ஹர் அப்படின்னா எவ்ரி மீல் கூட, கானே அப்படின்னா ஈச் எவ்ரி டைம் ஃபுட் கூட வந்து கே சாத் ஏக் மீட்டி சீஸ், ஒரு இனிப்பான ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட் திங் வந்து கண்டிப்பா செய்யணும். ஜரூர் பக்காயா கரோ, ஜரூர் பக்காயானா டு குக், கண்டிப்பா ஒரு இனிப்பு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அந்தர் ஆரிஃப் கே கானே கே சாத் பாயி ஜான் மேஸ் கா தப்லா பஜா ரஹே தே. அந்தர் உள்ள பார்த்தா அப்படின்னா ஆரிஃப் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கான். ஆரிஃப் கே கானே, ஆரிஃப் பாட்டு பாடுறது கூட பாயி ஜான் அவங்க அண்ணா வந்துட்டு என்ன பண்றாங்க, மேஸ்கா தப்லா பஜா ரஹே தே. ஸோ தப்லா அந்த இது இருக்குள்ள தப்லா வாசிச்சுட்டு இருக்காரு. பஜா ரஹே தேனா அவர் வந்து தப்லாவை வாசிச்சுட்டு இருக்காரு. ஒரு அப்பா சலீம் சே கஹ் ரஹே தே, அண்ட் இப்போ அப்பா வந்து சலீம் கிட்ட சொல்றாரு. கஹ் ரஹே தேன்னா அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஸ்கூல் ஜாத்தே வக்த் ஏக் चवन्नी जेब में डाल लिया करो क्या हर्ज है. ஸோ ஸ்கூலுக்கு போகிறப்ப ஸ்கூல் ஜாத்தே வக்த் அப்படின்னா ஏக் சவன்னி ஜேப் அப்படின்னா ஒரு 50 பைசான்னு அர்த்தம். ஓகேவா, 50 பைசு வந்துட்டு உன் பாக்கெட்டில் வந்து நான் போட்டுக்கோ, நீ எடுத்துக்கோ. ஸோ அதனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. கியா ஹர்ஸா ஹே அப்படின்னா அதனால எனக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை வந்து அப்படியே எண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியை வந்து உருதுல எழுதியிருக்கிறது வந்து ஜீலானி பானோ, இவங்க தான் உருதுல எழுதியிருந்தாங்க. இதோட டிரான்ஸ்லேஷன் உருது சே அனுவாத் வந்து லக்ஷ்மி சந்திர குப்தஜி, இவங்க தான் வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் நமக்கு ஹிந்தியில கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் அந்த ஒரு நாள் ராஜாவா இருக்கக்கூடிய அந்த பசங்களுடைய ஸ்டோரி. ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம புக் பேக் எக்ஸசைசஸ்க்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கஹானி கி பாத் ஃப்ரம் த ஸ்டோரி. अब्बा ने क्या सोचकर आरिफ की बात मान ली. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு क्या सोचकर என்ன நினைச்சிட்டு, ஆரிஃப் கி பாத் ஆரிஃப் சொன்ன உடனே அவன் சொன்னதுக்கு ஓகே சொன்னாரு இல்லையா. ஆரிஃப் கி பாத் மான்லி, ஹி அக்செப்டட் வாட் ஆரிஃப் டோல்டு. ஏன் அப்படி பண்ணாரு, உன்ஹோனே சோச்சா கி பச்சோं की बात கபி கபி மான் லேனி சாஹியே. ஸோ உன்ஹோனே அப்பா வந்து என்ன திங்க் பண்ணாரு அப்படின்னா, சோச்சாக்கினா ஹி தாட் தட், பச்சோம் அப்படின்னா குழந்தைங்களோட பேச்சை வந்துட்டு, பச்சோம் கி பாத்னா குழந்தைங்க சொல்றத நம்ம சம்டைம்ஸ் கேட்கலாம். கபி கபி சம்டைம்ஸ் மான் லேனி சாஹியே, மான் லேனி அப்படின்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், சின்ன பசங்க சொல்றத கேட்கணும். உன் जिज्ञासा भी थी कि देखें बच्चे कैसे क्या करते. उन्हें அவருக்கு வந்து ஜிக்ஞாசா அப்படின்னா he was very curious, ரொம்ப கியூரியாசிட்டியும் அவருக்கு இருந்துச்சு. பீதிக்கு தேக்கே பார்க்கலாம், அந்த பசங்க வந்து பச்சே கைசே கியா கர்த்தே அப்படி என்ன செஞ்சிட போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவங்க அப்பா வந்து ஆரிஃப் சொன்ன உடனே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம்.
वह एक दिन बहुत अनोखा था जब बच्चों को बड़ों के अधिकार मिल गए थे. वह दिन बीत जाने के बाद उन्होंने क्या सोचा होगा. அதாவது वह एक दिन ஒரு நாள் வந்துட்டு बहुत अनोखा था. बहुत अनोखा अनोखा அப்படின்னா டிஃப்ரெண்டா யூனிக்கா இருந்தது இல்லையா. ஜப் பச்சோं को எப்ப வந்து குழந்தைகளுக்கு வந்து படோं के अधिकार பெரியவங்கள மாதிரி அதிகாரம் கொடுத்தப்ப மில் கயே தே பெரிய அதிகாரம் கொடுத்தார் இல்லையா அவங்க அப்பா அந்த சின்ன பசங்களுக்கு வந்து ஒன் டே யூ கேன் பி பெரியவங்க மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு அதிகாரம் கொடுத்தாரு. வஹ் தின் பீத் ஜானே அந்த டே வந்து முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா கே பாத் உன்ஹோனே கியா சோச்சா ஹோகா. உன்ஹோனே அப்படின்னா இன்ஹோனேனா இப்ப கீழே இவங்கெல்லாம் வந்து என்ன திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறது நம்ம ஓன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா. இப்ப ஆரிஃப் வந்து என்ன நினைச்சிருப்பான். சோ இப்படி நினைச்சிருக்கலாம் என்னன்னா ஆரிஃப் நே சோச்சா ஹோகா. சோ ஆரிஃப் வந்து சோச்சா அப்படின்னா திங்க் பண்ணிருப்பான் என்னன்னா கித்னா அச்சா ஹோதா அகர் ரோஸ் ஐசா ஹி தின் ஹோதா. எவ்வளவு கித்னானா எவ்வளவு நல்லா இருக்கும், அச்சா ஹோதா எவ்வளவு நல்லா இருக்கும், அகர் சப்போஸ் டெய்லி ரோஸ் அப்படின்னா டெய்லி இந்த மாதிரியே இருக்கணும், ஐசா ஹி தின் ஹோதா அப்படின்னா இதே மாதிரி டெய்லி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஃபிர் உசே மஸா ஹி மஸா ஆதா. அப்ப அதுல வந்து அவனுக்கு மஸா அப்படின்னா ஃபன். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு டீஸ் பண்றது வந்து ரியலி ஹி வாஸ் ஹேவிங் அ ஃபன் டேவா இருக்கும் அப்படின்னு ஆரிஃப் திங்க் பண்ணிருக்கலாம். ஓகேவா. அடுத்தது அம்மா என்ன நினைச்சிருக்கலான்னு பாப்போமா. அம்மி நே சோச்சா ஹோகா. சோ அம்மா வந்து சோச்சா அப்படின்னா திங்க் பண்ணிருப்பாங்க என்னன்னா ஹோகா கி பச்சோं की மர்ஜி பி சுனனி சாஹியே. சோ குழந்தைகளோட அந்த மர்ஜி அப்படின்னா அவங்களோட அந்த பேச்சையும் வந்து நம்ம சம்டைம்ஸ் கேட்டுதான் ஆகணும். உன் பர் ஹமேஷா பாவ்பந்தியா நஹி லகானி சாஹியே. உன் பர் அப்படின்னா அந்த குழந்தைங்க மேல ஹமேஷா எப்ப பார்த்தாலும் வந்து பாபந்தியா அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடக்கூடாது. நஹி லகானி சாஹியே எப்ப பார்த்தாலும் இதை செய்யாது அது செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அம்மா வந்து கத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு எழுதலாம். ஓகேவா. அடுத்தது தாதி பாட்டியம்மா இருக்காங்கல்ல. அப்ப தாதி நே சோச்சா ஹோகா. சோ பாட்டி என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா அச்சா ஹுவா வஹ் ஏக் தின் பீத் கயா நஹி தோ ये बच्चे नाक में दम कर देते. அச்சா ஹுவா அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு இந்த நாள், ஏக் தின் இந்த ஒரு நாள் வந்து பீத் கயா முடிஞ்சு போயிரும், சீக்கிரம் முடிஞ்சிடணும், இந்த மாதிரி ஒரு நாள் வரவே கூடாது. ஓகே. பீத் கயா நஹி தோ இல்லனா ஏ பச்சே இந்த குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க, அதுதான் வந்து நாக்மே தம் கர்தேதே. ஓகே அப்படின்னு பாட்டியம்மா யோசிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ரைட் யுவர் ஓன் திங்கிங். ஒவ்வொருத்தரும் என்ன திங்க் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத நீங்க எழுதலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தும்ஹாரி பாத். ஸோ உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் வந்து இது எழுதணும். அதில் நம்பர் 1 பார்க்கலாம். அகர் தும்ஹே घर में एक दिन के लिए सारे अधिकार दे दिए जाए तो तुम क्या क्या करोगी. அகர் அப்படின்னா சப்போஸ் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒன் டே ஏக் தின்னா ஒரு நாள் வந்து சாரே அதிகார் ஃபுல் ஃப்ரீடம் அதிகாரம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, தே தியே ஜாயே தோ நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க, கியா கியா கரோகே அப்படின்னு யூ கேன் லிஸ்ட் அவுட். ओके. सो जस्ट फ्यू एग्जाम्पल सेंटेंसेस. अपनी सहेलियों को बुलाकर उनसे गप्पे பாருங்கி. அப்பனி சஹேலியா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிடுவேன். புலாக்கர் அப்படின்னா ஐ வில் கால் டு மை ஹோம். அப்புறம் அவங்க கூட சேர்ந்து கப்பே பாருங்கி நல்லா சேட் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அது நம்பர் 1 எழுதலாம். செகண்ட் வந்து दूध और फल बिल्कुल नहीं लूंगी. ஸோ அம்மா வந்து எப்போதுமே பால் குடி, இந்த பழம் சாப்பிடு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ दूध
दूधனா மில்க், ஃபல்னா ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு பில்குல் நஹி லூங்கி, சுத்தமா சாப்பிட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரசோயி அப்படின்னா கிச்சன்ல போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி மன்மானி சீஸே, மன்மானினா எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நூடுல்ஸ் அந்த மாதிரி பாஸ்தா மாதிரி பன்வாக்கர் நானே செஞ்சு சாப்பிடுவேன். ஓகே, காவுங்கி. அதுக்கப்புறம் நெட் பர் சர்ச்சிங் கருங்கி. ஸோ இன்டர்நெட் இப்போ இருக்கு இல்லையா நம்ம எல்லாத்துக்கிட்டையும், ஸோ அதில் போயிட்டு ஏதாவது சர்ச்சிங் பண்ணுவேன். I'll just see the net. ஏன்னா ரொம்ப வந்து அம்மா வந்து எனக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க நெட் பார்க்கறதுக்கு. பட் எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிது அப்படின்னா, அதிகாரம் இருந்துச்சுன்னா, மேபி ஐ வில் டூ ஆல் தீஸ் திங்ஸ். லைக் திஸ் யூ கேன் லிஸ்ட் அவுட் யுவர் ஓன் ஆன்சர்ஸ் ஃபார் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்ப்போமா. கஹானி மே, இந்த ஸ்டோரியில வந்து ஐசே கை காம் பத்தாயே கயே ஹே. ஐசே கை காம், நிறைய ஒர்க், காம் அப்படின்னா டாஸ்க் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, பத்தாயே கயே ஹே. ஜோ बड़े लोग आरिफ और सलीम से करने के लिए कहते हैं. जो बड़े लोग அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்டர் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஆரிஃப் கிட்ட சலீம் கிட்ட வந்துட்டு பண்ண சொல்றாங்க. கர்னே கேலியே கஹத்தே, அதாவது பாடுனா வாய் மூட சொல்றாங்க, வெளியில போனா உள்ள வர சொல்றாங்க, உள்ள இருந்தா வெளியே போ சொல்றாங்க, அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். தும்ஹாரே விசார் சே, ஸோ உங்களுடைய थॉट्स, विचार அப்படின்னா உங்களோட தாட்ஸ் படி, उनमें से कौन से काम उन्हें बिना शिकायत किए कर देने चाहिए थे और कौन से कामों के लिए मना कर देना चाहिए था. அதாவது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, உண்மை அந்த டாஸ்க் அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்லாம் இல்லை, அதுல வந்துட்டு கவுன் சி காம், எந்தெந்த ஒர்க் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா அண்ணா எல்லாம் சொல்லாமையே இவங்க வந்து செய்யலாம். பினா ஷிகாயத் கியே அப்படின்னா ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லி தான் ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, நம்ம ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது, இதெல்லாம் நம்மளே பார்த்துக்கணும் இல்லையா. அதுதான் பினா ஷிகாயத் கர்கே, மற்றவங்க வந்து நம்மளை போக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணணும். ஓகே, और कौन से कामों के लिए, மற்ற என்னென்ன வேலைகள் அது வந்துட்டு மனா கர் தேனா சாஹியே, மற்றவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது அது வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வேலைகள் இவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம லிஸ்ட் பண்ண போறோம். ஓகே, 2 क्वेश्चन இதுல இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம், ஆன்சர் பார்க்கலாம். மேரே விசார் சே, ஸோ என்னுடைய தாட்ஸ் படி ஆரிஃப் और சலீம், ஆரிஃபும் சலீமும் வந்து கோ நிம்ன காம், நிம்ன அப்படின்னா இங்க வந்து டாட் போட்டு எழுதியிருக்கோம் இல்லையா, அதுதான் கீழ்கண்ட வேலைகள்னு சொல்லுவோம். அதான் நிம்ன காம் बिना शिकायत किए कर लेने चाहिए. बिना शिकायतना ஒருத்தவங்க சொல்லி தான் திட்டி தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது, நம்மளே வந்து அதை பண்ண முடியும். என்னெல்லாம், ஃபர்ஸ்ட் வந்து ராத்துக்கோ ஜல்தி சோனே, நைட் வந்துட்டு சீக்கிரமா படுக்கணும். ஜல்தி சோனேனா சீக்கிரமா தூங்கணும். और and சுபஹ் ஜல்தி உட்னே, சுபஹ் நைட் மார்னிங் வந்துட்டு சீக்கிரமா எந்திரிக்கணும் அந்த வேலை. ஏன்னா இந்த பசங்க வந்து அம்மா வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, நைட் வந்து சீக்கிரம் படுங்க, காலையில் ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆகிடும், எந்திரிங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா. அப்படி இல்லாமல் இவங்களே வந்து சீக்கிரமா படுத்துட்டு மார்னிங் வந்து சீக்கிரமா எந்திரிக்கலாம். ஓகேவா. அடுத்தது கர்மே சாந்தி சே ரஹ்னே கா காம். ஸோ கர்மே வீட்டில் வந்துட்டு சாந்தி அப்படின்னா அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற வேலையை வந்து யாரும் நமக்கு சொல்ல வேண்டாம், நம்மளே வந்து அதை பண்ணலாம் இல்லையா. எப்போ பார்த்தாலும் கத்திட்டு இருந்தா நமக்கே வந்து பிடிக்காது, ஹெட்டேக்கா இருக்கும் இல்லையா. ஸோ வீட்டில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அமைதியா இருக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம இருந்து பழகிக்கலாம். ஓகே, இது ஒருத்தவங்க சொல்லி தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இது செகண்ட் ஒன். தேர்டு பார்த்தீங்கன்னா தோஸ்தோங் கே சாத், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கப்பே அப்படின்னா சேட் பண்ணுறது.
ஓகே, கப்பே நஹி மார்னே கா காம், அதாவது எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருக்கிறது, அது வந்து இட் இஸ் நாட் குட் இல்லையா. ஜஸ்ட் கொஞ்சம் டைம் பாஸ்க்காக, மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணலாம். பட் நைட் வரைக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பேசிட்டு இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அது வந்து நீங்களா வந்து அவங்கவுங்களே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது கம் ஜேப் கர்ச் மேஹி சந்துஷ்ட் ரஹ்னே கா காம். கம் ஜேப் கர்ச் அப்படின்னா கம்மியாக வந்து நம்ம பாக்கெட் மணியை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வீட்டில் பாக்கெட் மணின்னு கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ நம்மளை நம்பி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு இம்பார்ட்டண்ட்டாக நெசசரியாக இருந்தால் மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே பிளான் பண்ணி பண்ணணும், மற்றவங்க நம்மக்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, மேரே விசார் சே, என்னுடைய தாட்ஸ் படி, உன்ஹோனே நிம்ன காமோ கேலியே, நிம்ன அப்படின்னா கீழே இந்த மாதிரி டாட்ஸ் போட்டு எழுதுறோம்ல 1 by 1, அதுதான் நிம்ன லிக்கித்துன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நிம்ன காமம், இந்த வேலைகளை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம். மனா கர் தேனா சாஹியே. எந்த வேலை? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேகார் கே கப்படே பெஹனே. பேக்கார் அப்படின்னா ரொம்ப கிழிஞ்சு போன இல்லை ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸை வந்து போட சொன்னாங்க. யாரு? அவங்க அக்கா இல்லையா. அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை மாற்று, டிஷர்ட்டை மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம்லலாம் வந்து யூ கேன் அப்போஸ் அண்ட் டெல், இல்லை இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி பழைய ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான ரைட் வந்து தீஸ் சில்ட்ரன் ஹேவ். ஓகே, அடுத்தது மிர்ச்சி கே சாலன் கானேசே. ஸோ டெய்லி வந்து அவங்க அம்மா வந்து சில்லி சாஸ் வச்சு ரோட்டி மேக் பண்ண சொல்லி சொல்கிறாங்கல்ல. ஸோ அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போர் அடிக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமையும் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டாஸ்க் நீங்கள் ஏதாவது அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டோரியிலேருந்து யூ கேன் டேக் இட் அண்ட் ரைட் இட் டவுன். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து தர்கீப் அப்படின்னா ஐடியாஸ் என்னன்னு பார்ப்போமா. दोनों घंटों बैठकर इन पाबंदियों से बच निकलने की तरकीबें सोचा करते थे. ஸோ தோனோ இந்த ரெண்டு பசங்களும் வந்து ஹவர்ஸ் டுகெதரா, கண்டோம் பைட்டுக்கர்னா ஹவர்ஸ் டுகெதரா உட்காந்து பாவ்பந்தியும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க இல்லையா அவங்க வீட்டில், அதிலிருந்து பச்சு நிக்கல்னே தப்பிக்கிறதுக்காக சில ஐடியாஸ் வந்து திங்க் பண்ணாங்க இல்லையா. தர்கீபே அப்படின்னா ஐடியாஸ் வந்து சோச்சா கர்த்தே தே, தே வேர் திங்கிங் ஆஃப் தட். ஸோ அதில் இதுதான் வந்து இட் இஸ் அ லைன் ஃப்ரம் த ஸ்டோரி. இப்போ கொஸ்டின் என்னன்னா, தும்ஹாரே விசார் சே, உங்களுடைய தாட்ஸ் படி, வே கவுன் கவுன் சி தர்கீபே சோச்தே ஹோங்கே, அவங்க என்னென்ன ஐடியாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கலாம், அதுதான் வந்து क्वेश्चन. ओके, सो घर के बड़े लोगों को कैसे समझाया जाए. सो घर के வீட்டில் இருக்கக்கூடிய படே லோக, அந்த அம்மா அப்பா அந்த மாதிரி பெரியவங்களுக்கு வந்து கைசே எப்படி வந்து புரிய வைக்கிறது, சமஜாயா ஜாயே எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது அவங்களுக்கு. ஜிஸ்ஸே கி வே உன் பர் இத்தனி அதிக பாபந்தியா நஹி லாயேங்கே. ஜிஸ்ஸே இப்ப புரிய வச்சோம் அப்படின்னா, வே அவங்கெல்லாம் வந்து உன் பர் இந்த பசங்க மேல இவ்வளவு அதிகமா, இத்தனி அதிகனா சோ மெனி லாட் ஆஃப் பாபந்தியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்க போட மாட்டாங்க. பாபந்தியா நஹி லாயேங்கே, என்ன சொன்னா அவங்களுக்கு புரியும், என்ன சொன்னா அம்மாவுக்கு புரியும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணாங்க, நம்ம வந்து பெரியவங்க மாதிரி மாறிடலாம், மாறி அவங்கள ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம், அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ அதிலே செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, கவுன்சி தர்கீப் से उनकी इच्छा पूरी हो गई. ஸோ என்ன பிளான், தர்கீப் அப்படின்னா என்ன ஐடியா வந்து அவங்களோட ஆசைய, உன்கி இச்சானா அந்த பசங்களோட ஆசைய வந்து ஃபுல்ஃபில் பண்ணுச்சு, பூரி ஹோகை நிறைவேற்றுச்சு. அப்பா சே தர்காஸ்த் பேஷ் की एक दिन उन्हें बड़ों के सारे अधिकार दे दिए जाएं और सब बड़े छोटे बन जाएं.
ஓகே, ஸோ அப்பா சே அவங்க அப்பா கிட்ட வந்து தர்காஸ்த் பேஷ் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அவங்க சப்மிட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா கி ஏக் தின் ஒன் டே ஒரு நாளைக்கு மட்டும் உன்ஹே அவங்களுக்கு படோங் கே பெரியவங்களுக்கு மாதிரி, படோங் அப்படின்னா பெரியவங்க எல்டர்ஸ் மாதிரி, சாரே அதிகார் அந்த ஃபுல் அதிகாரத்தையும் வந்து கொடுங்க. தே தியே ஜாயே ப்ளீஸ் கிவ் அஸ் த ஃபுல் ரைட்ஸ் அப்படின்னு அந்த பசங்க கேட்டாங்க. அது மட்டும் இல்ல और सब बड़े வீட்டில் இருக்க எல்லா பெரியவங்களும் என்னவா மாறிடணும், சோட்டே பன் ஜாயே எல்லாரும் சின்ன பசங்களா மாறிடணும், சின்ன பசங்களா நாங்க வந்து பெரியவங்களா மாறி அதிகாரத்தை எடுத்துக்குவோம் அப்படின்னு ஐடியாவை கொடுத்தாங்க இல்லையா. இப்ப தேர்ட் क्वेश्चन, क्या तुम उन दोनों को इस तरकीबे से भी अच्छी तरकीब सुझा सकती हो. ஸோ இது வந்து உங்க ஓன்ல எழுதணும் ஆன்சர். என்ன அப்படின்னா இப்ப நீங்க வந்து அந்த பிளேஸ்ல இருந்தா இவங்க ரெண்டு பேரும் பண்ணின இந்த ஐடியா இல்லையா, உன் தோனோ கி இஸ் தர்கீப்னா அந்த ஐடியாவை விட அச்சி தர்கீப் இன்னி நல்ல ஐடியா ஏதாவது கொடுத்துருப்பீங்களா, சுஜா சக்தி ஹோனா நீங்க கொடுக்க முடியுமா வேற ஏதாவது நல்ல ஐடியா அப்படிங்கிறது தான் क्वेश्चन. இப்போ ஆன்சர் பாப்போமா. உன் தோனோ நே ஜோ தர்கீப் அப்னாயி, ஸோ அவங்க ரெண்டு பேரும் உன் தோனோனா அவங்க ரெண்டு பேரும் என்ன ஐடியா ஜோ கர்கீப் அப்படின்னா என்ன ஐடியாவை பிளான் பண்ணாங்களோ வஹ் சப்சே அச்சி ஹே அது வந்து பெஸ்ட் ஐடியா. சப்சே அச்சினா எல்லாத்த விட அது வந்து நல்ல பெஸ்டான ஐடியா தான் அவங்க பண்ணுனாங்க. இஸ் தர்கீப் நே இந்த ஐடியா வந்துட்டு படோங்கோ அந்த பெரியவங்களுக்கு வந்து இஸ் பாத் கா எஹசாஸ் கர் தியா இந்த விஷயத்தை வந்து புரிய வச்சிருக்கோம். எஹசாஸ் கர் தியா அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். என்ன எப்ப பார்த்தாலும் சில்ட்ரனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. கி ஹர் சமை அதான் எவ்ரி டைம், ஈச் அண்ட் எவ்ரி டைம், ஹர் அப்படின்னா எவ்ரி, சமைனா டைம், ஓகே எவ்ரி டைம் பச்சோங்கோ அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிர்தேஷ் தேத்தே ரஹ்னா, நிர்தேஷ் அப்படின்னா நோ சொல்றது, எது சொன்னாலும் இல்ல நீ பண்ணக்கூடாது, பாடக்கூடாது, உள்ள போகக்கூடாது அந்த மாதிரி சொல்றது வந்து அச்சி பாத் நஹி ஹோத்தி நல்ல விஷயமே கிடையாது இல்லையா. ஸோ அதனால வந்து அவங்க பிளான் பண்ண ஐடியா தான் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து அதிகாரோं की बात. ஸோ அதிகாரம் அப்படின்னா அந்த அவங்க எடுத்துக்கிட்ட அதிகாரமோட பாத் அது பத்தின விஷயம் என்னன்னு பார்ப்போமா. இப்ப அந்த லைன் வந்து கண்டினியூ ஆகுது. आज तो उनके सारे अधिकार छीने जा चुके हैं. आज तो இன்னைக்கு வந்து அவங்களுடைய உன்கே அப்படின்னா அவங்களுடைய சாரே அதிகார், சாரே அதிகார்னா ஃபுல் அதிகாரம் வந்துட்டு எடுக்கப்பட்டு விட்டது. சீனே ஜா சுகே, ஸோ ஷி டசன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ் அதிகாரம் கிடையாது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு இந்த லெசன்ல இல்லையா. இப்ப क्वेश्चन என்னன்னா அம்மி கே அதிகார் கிஸ்னே சீன் லியே தே. ஸோ அம்மாவுடைய அந்த ரைட்ஸ் அந்த அதிகாரத்தை வந்து கிஸ்னே யாரு வந்து எடுத்துக்கிட்டாங்க இங்க. Who took the right of that அம்மா in the lesson? கண்டிப்பா ஆரிஃபும் சலீமும் தான் இல்லையா. ஸோ ஆரிஃப் और சலீம் நே, ஸோ ஆரிஃபும் சலீமும் தான் வந்து அம்மா கி அதிகார் அம்மாவோட அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. சீன் லியே தே மீன்ஸ் they took the rights of அம்மா. ஓகே, செகண்ட் क्वेश्चन வந்துட்டு क्या उन्हें अम्मी के अधिकार छीनने चाहिए थे. ஸோ கியா அப்படின்னா என்ன நிஜமாலுமே அவங்க அம்மாவுடைய அந்த அதிகாரத்தை வந்து அவங்க எடுத்தது வந்து கரெக்டா அப்படிங்கிறது தான் क्वेश्चन. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பார்ப்போம். कायदे से तो उन्हें
अम्मी की अधिकार नहीं छीनने चाहिए थे. ஸோ காயதே அப்படின்னா விதிமுறைப்படி அக்கார்டிங் டு த ரூல்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக வந்து அம்மாவோட அதிகாரத்தை வந்து எடுத்துக்க முடியாது இல்லையா. உன்ஹே அப்படின்னா அந்த பசங்களுக்கு வந்து அம்மி கே அதிகார் அம்மாவோட அதிகாரத்தை வந்து நஹி சீனுனே சாகியே எடுத்துக்க கூடாது. லேக்கின் ஆனா அந்த பசங்க ஏன் அப்படி பண்ணாங்க? உன்ஹோனே ஐசா கியா கியோங்கி உன்ஹோனே அந்த பசங்க வந்துட்டு ஐசா இஸ்லியே கியா ஏன் அதனால பண்ணாங்க அப்படின்னா கியோங்கி பிகாஸ் வே இஸ் பாத் சே காஃபி பரேஷான் ஹோ சுகே தே. ஸோ வே அந்த பசங்க வந்து இந்த விஷயத்துல இஸ் பாத் அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து ரொம்பவே காஃபி அப்படின்னா ரொம்பவே பரேஷான் அன்ஹாப்பியா இருந்தாங்க. ஓகேவா. பரேஷான் ஹோ சுக்கே தே மீன்ஸ் தே வர் ரியலி அன்ஹாப்பி. எதுக்கு? அவங்க நினைச்சது எதுவுமே வந்து பண்ண முடியல இல்லையா. எதுக்குனாலும் அம்மா வந்து நோ சொல்றாங்க. ஸோ அதனால தான் சுக்கே தேக்கி உன்ஹே அப்னி மர்ஜி சே மர்ஜி அப்படின்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து செயல்படுத்த முடியல. சவுங் கர்னே கி பி இஜாசத் நஹி தி. சவுங் கர்னே அப்படின்னா நம்ம நினைக்கிறத செயல்படுத்த முடியல, அதுக்கான ஃப்ரீடம் கூட இந்த வீட்டில் இல்லைங்கிறப்ப அவங்க வந்து அம்மாவோட அதிகாரத்தை எடுத்தாங்க. ஓகேவா. மற்றபடி அம்மாவோட அதிகாரத்தை ஆக்சுவலா பார்த்தா எடுக்க கூடாது. அதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். ஓகே. थर्ड பார்த்தீங்கன்னா उन्होंने अम्मी के कौन कौन से अधिकार छीने होंगे. ஸோ லெசன்ல பார்த்தோம் இல்லையா அந்த பாய்ஸ் उन्होंने அந்த பாய்ஸ் வந்து அம்மாவுடைய கவுன் கவுன் சே அதிகார் என்னென்ன அதிகாரத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க. சீனே ஹோங்கே அப்படின்னா வாட் அண்ட் ஆல் த ரைட்ஸ் டிட் த சில்ட்ரன் டுக் இட் ஃப்ரம் ஹிஸ் தேர் அம்மா. உன்ஹோனே அம்மி கே நிம்ன அதிகார் சீனே ஹோங்கே. ஸோ அந்த பாய்ஸ் உன்ஹோனேன்னா அந்த பாய்ஸ் வந்துட்டு அம்மாவுடைய கீழ்கண்ட அதிகாரங்கள், அதாவது நிம்ன அப்படின்னா நிம்னலிக்கித்துன்னு சொல்றோம்ல. இங்கே இந்த மாதிரி 1 2 3 போட்டு எழுதுறது தான் நம்ம நிம்னலிக்கித்துன்னு சொல்றோம் இல்லையா. நிம்ன அதிகார் சீன்னே ஹோங்கே என்ன அப்படின்னா நம்பர் 1 டாண்ட்னே கா அதிகார். டாண்ட்னே அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல. டாண்ட்னே மீன்ஸ் டு ஸ்கோல்டு. அந்த அதிகாரத்தை எடுத்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்காக. ஓகே. செகண்ட் வந்து அப்னா மன்பசந்த் போஜன். அப்னா தங்களுக்கு பிடித்த, மன்பசந்துனா மனசுக்கு பிடித்த சாப்பாடு, போஜன் அப்படின்னா ஃபுட் இல்லையா. பன்வானே கி அதிகார் அதை செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை எப்போதுமே அம்மா வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க சர்வெண்ட்டுக்கு, அவங்க பண்ணுவாங்க இல்லையா. அந்த ஆலு மிர்ச்சிக்கு அந்த சாஸ் இதெல்லாம் தான் எப்போ பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி குலோப் ஜாமுன், கேரட் அல்வா இதெல்லாம் பண்றதே இல்லை. ஸோ அம்மாவோட அதிகாரத்தை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி சாப்பிடலாம். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பாபந்தியா லகானே கா அதிகார். பாபந்தியா அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம் இல்லையா. ஸோ அம்மாவாயிட்டோம் அப்படின்னா அந்த பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மற்றவங்க மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம் நம்ம. பாபந்தியா லகானே இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு அம்மா சொல்றாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாம் அப்படிங்கிற அதிகாரத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்ஷாஹத். ஓகே அப்படின்னா கிங், அரசன்னு தானே அர்த்தம். ஸோ கொஸ்டின் என்னன்னா பாத்ஷாஹத் கியா ஹோத்தி ஹே. பாத்ஷாஹத்னா என்ன, வாட் இஸ் மென்ட் பை பாத்ஷாஹத்? சர்ச்சா கரோ. சர்ச்சா அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை டு நோ வாட் இட் இஸ். Okay, let us see the answer. बादशाहत शब्द बादशाह से बना है. ஸோ பாத்ஷாஹத் அப்படிங்கிற வார்த்தை சப்துனா வேர்டு வந்துட்டு எதிலிருந்து ஃபார்ம், பனா அப்படின்னா எதிலிருந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா பாத்ஷாஹ் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்தா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. இஸ்கா அர்த் ஹோத்தா ஹே. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அர்த்த ஹோத்தா ஹே
बादशाह द्वारा अपने राज्य में अपनी मर्जी के अनुसार हुकूमत चलाना. பாட்ஷாஹ் துவாரா, நம்ம யார பாட்ஷாஹ் அப்படிமோ, அரசனை தான், கிங்க தான் வந்து பாட்ஷாஹ் அப்படிமோ. அப்ப கிங் வந்து என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க இல்லையா. அப்பனே ராஜ்யமே, ஒரு ராஜா வந்து தன்னுடைய நாட்டுல, ராஜ்ய அப்பனே ராஜ்யனா அவருக்கு அடியில் இருக்கக்கூடிய நாட்டுல வந்துட்டு அவரு என்ன வேணா சொல்லலாம், எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பசங்களும் அப்பனி மர்ஜி கே அனுசார், அப்னி மர்ஜி அப்படின்னா நமக்கு மனசுக்கு தோணுது பிடிச்சதை வந்து சொல்றது, அனுசார் அப்படின்னா சொல்றது, அதுக்கான ஆர்டரை வந்து கொடுக்கலாம். ஹுக்கூமத் சலானா, ஹுக்கூம் அப்படின்னா ஆர்டர், கிங் எப்படி ஆர்டர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவங்களும் வந்து ஆர்டர் பண்றாங்க இல்லையா. ஸோ அதுதான் இந்த லெசனோட பேரே வந்து ஏக் தின் கி பாட்ஷாஹத், ஒரு நாள் அரசன் அப்படின்னு கவி வந்து வச்சிருக்காரு. ஓகே, ஸோ செகண்ட் क्वेश्चन போலாமா. तुम्हारे विचार से, ஸோ அக்கார்டிங் டு யூ, ஓகே, இஸ் கஹானி கா நாம், இந்த ஸ்டோரி நம்ம படிச்சோம் இல்லையா, அதோட பேர் இப்பதான் நான் சொன்னேன், ஏக் தின் கி பாட்ஷாஹத், ஒரு நாள் அரசன். ஓகே, கியோ ரக்கா கயா, ஏ வந்து இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகே, அடுத்தது என்னன்னா தும்பி அப்பனே மன் சே, ஸோ நீங்களும் வந்து உங்க மனசுல வந்து திங்க் பண்ணுங்க. சோச்கர் அப்படின்னா திங்க் இட் அவுட். இந்த ஸ்டோரிக்கு வந்து என்ன டைட்டில் தரலாம், கோயி ஷீர்ஷக், ஷீர்ஷக் அப்படின்னா டைட்டில். ஸோ இந்த ஸ்டோரிக்கு வேற ஏதாவது டைட்டில் தரலாமா அப்படின்னு எழுதணும், உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதணும் நீங்க. ओके, सो இப்போ आंसर பார்ப்போம். ஐசா ஷீர்ஷக் इसलिए रखा गया है. ஐசா ஷீர்ஷக்னா என்னது, ஏக் தின் கி பாதுஷா அப்படிங்கிற டைட்டில் வந்து அதனால, इसलिए அப்படின்னா அதனால வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா बिकॉज, क्योंकि आरिफ और सलीम एक दिन के लिए बादशाह की तरह अपनी मर्जी से घर का शासन चलाते हैं. क्योंकि ஏன் அப்படின்னா ஆரிஃபும் சலீமும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஏக் தின் கேலியே, ஒரு நாளுக்காக, ஏக் தின்னா ஒன் டே, ஒரு நாளுக்கு வந்து அவங்க வந்து பாட்ஷாஹ் கி தரஹ், ஒரு ராஜா மாதிரி, ஒரு கிங் அரசன் மாதிரி. ஓகே, பாட்ஷாஹ் கி தரஹ் அப்பனி மர்ஜி சே, அப்பனி மர்ஜினா அவங்களுக்கு பிடித்தமான மாதிரி அந்த வீட்டை வந்து மாத்தணும். கர்கா சாசன், கர்கா சாசன் அப்படின்னா அந்த வீட்டை வந்து ஆட்சி பண்ணணும், சாசனம் சொல்றோம்ல. they want to govern the people, எப்படி எல்லாரும் இவங்கள டெய்லி சொல்லிட்டு இருக்காங்களோ அது மாதிரி இவங்க வந்து ஒரு நாள் வந்து மற்ற பீப்புள் எல்லாத்தையும் வந்துட்டு ரூல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஓகே, चलाते हैं. वे घर के सभी सदस्यों को आदेश देते हैं. वे அவங்க அந்த பசங்க வந்துட்டு घर के வீட்டில் இருக்கிற சபி சதஸ்யோம், சபி சதஸ்யோனா அங்க இருக்கக்கூடிய எல்லா பீப்புள் அவங்களோட சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்ன பண்றாங்களோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆதேஷ் தேத்தே ஹை, ரிப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அக்கா வந்து காலேஜ் போகும்போது அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா, ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போற, நீ போய் மாத்திட்டு வேற சாரீ கட்டிட்டு போ. அதே மாதிரி அண்ணா பிக்சர் போகும்போது, ஏன் நீ போற, பிக்சருக்கெல்லாம் போகக்கூடாது, உனக்கு வந்து டெஸ்ட் வரப்போகுது, ஸோ அதனால நீ வீட்டில் இரு படி, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால தான் ஏக் தின் கி பாட்ஷாஹத் அப்படிங்கிற பேர் வந்து இட் இஸ் அன் ஆப்ட் நேம் ஃபார் திஸ் ஸ்டோரி. ஓகே, இப்போ இஸ் கஹானி கா, இந்த ஸ்டோரிக்கு வந்துட்டு தூசரா ஷீர்ஷக், மற்றொரு பேரு நான் வைக்கணும் அப்படின்னா என்ன வைக்கலான்னா, ஹோ சக்தா ஹை பச்சோं की हुकूमत, குழந்தைகளுடைய ஹுக்கூமத் அப்படின்னா ஆர்டர், சில்ட்ரன்ஸ் ஆர்டர். ஏன்னா அவங்க வந்து ஃபுல் டே வந்து ஆர்டர் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைட்டில் வைக்கலாம். நீங்க வந்து உங்க ஓன்ல என்ன டைட்டில் உங்களுக்கு தோணுதோ யூ கேன் கீப் த டைட்டில். ஓகே, இப்போ அடுத்தது கஹானி மே, இந்த ஸ்டோரியில வந்துட்டு உஸ் தின் बच्चों को सारे बड़ों वाले काम करने पड़े थे. उस दिन, அந்த நாள், அந்த ஒரு நாள் வந்து அந்த சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணணும், சாரே படோं वाले काम, பெரியவங்களோட எல்லா வேலையும், சாரே அப்படின்னா ஆல் த டாஸ்க், காம் அப்படின்னா வேலை,
படோம் வாலினா எல்டர்ஸோட வேலை வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி இருந்துச்சு இல்லையா. ஐசே மே அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு कौन एक दिन की असली बादशाह बन गया था. ஸோ கவுன் யார் வந்து அந்த ஏக் தின் அந்த ஒரு நாளோட அசலி அப்படின்னா உண்மையான ராஜா பாட்ஷாஹ் பன் கயா தா யாரு ஆனாங்க? எஸ் ஆரிஃப் தான் இல்லையா. ஆரிஃப் ஏக் தின் கா அசலி பாட்ஷாஹ் பன் கயா தா. ஆரிஃப் தான் வந்து ஏக் தின் ஒரு நாளுடைய உண்மையான அரசனா வந்து மாறிட்டான். ஓகே. ஸோ யூஸ்வலாக பாத்ஷாஹ் அப்படின்னா ஒரு கிங் தானே இருக்க முடியும். இங்கே வந்து 2 பாய்ஸ் இருந்தாங்க, சலீமும் இருந்தான். பட் வந்து ஆரிஃப் தான் இருக்கிறதுலே சின்ன பையங்கிறதுனால அவனை வந்து நம்ம கிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா தர் மால் அப்படின்னா வகை வகையான பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ஸ்டோரியில இருந்து இருக்கு. லெட் அஸ் ரீட். ரோஸ் கி தரஹ். ரோஸ் அப்படின்னா டெய்லி செய்யற மாதிரியே. ரோஸ் மீன்ஸ் டெய்லி. ஸோ டெய்லி செய்யற மாதிரியே ஆஜ் வஹ் தர் மால் அப்னே லியே ந ரக் சக்தி தி. ஆஜ் இன்னைக்கு வந்து வஹ் அம்மா வந்து ஓகே தர் மால் வகையான பொருட்களை வந்துட்டு அப்னே லியே தனக்காக வந்து வச்சுக்க முடியல. ஓகே. ஸோ இது வந்து இந்த ஸ்டோரியில வந்த ஒரு லைன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இங்க வந்து வஹ் வந்து பாட்டி அம்மாவை குறிக்குது, அம்மா கிடையாது, பாட்டி. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா கஹானி மே இந்த ஸ்டோரியில வந்துட்டு கின் கின் சீஸோ எந்தெந்த பொருட்களை வந்துட்டு தர் மால் கஹா கயா வகையான பொருட்கள் விதவிதமான பொருட்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டோரியை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல வந்து ஆரிஃபும் சலீமும் சொன்னாங்கல்ல அண்டே முட்டையையும் அவுர்னா அண்ட் மக்கன்னா பட்டர் இல்லையா வெண்ணெய். ஸோ இது 2ஐயும் தான் வந்து எங்க கிட்ட வச்சிருங்க, பாட்டிக்கு கஞ்சி ஓட்ஸ் கஞ்சி பிஸ்கெட் பால் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்ப இங்க எக்ஸையும் அந்த பட்டரையும் தான் தர் மால் கஹா கயா ஹே வகையான பொருட்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இன் சீஸோ கே அலாவா. இன் சீஸோ அப்படின்னா நம்ம இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, அந்த பொருட்களை தவிர அலாவா அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் और कौन सी चीजें வேற என்னென்ன चीजें திங்ஸை வந்துட்டு को तर माल கஹா ஜா சக்தா ஹை. எதை வந்து நம்ம தர் மால் அப்படின்னு சொல்லுவோம், வகையான பொருட்கள் அப்படின்னு எதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ என்னைக்காவது செய்யக்கூடிய ஹல்வா இல்லையா, டெய்லி நம்ம வீட்டில் ஹல்வாலாம் செய்ய மாட்டோம் இல்லை, ஹல்வா, அப்புறம் பூரி மசால் அந்த மாதிரி, அப்புறம் மால்புவா. ஸோ மால்புவா அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட். ஓகேவா. ஸோ குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்க்கு பேர் தான் மால்புவா. ஸோ இந்த மாதிரி ஆதி அப்படின்னா இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம தர் மால் அப்படின்னு சொல்லலாம். கஹா ஜா சக்தா ஹை. இதுவும் வந்து உங்களோட ஓன் ஆன்சர் தான். இதெல்லாம் வந்து இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள் வடை பாயாசம் இதெல்லாம் கூட நம்ம தர் மால் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா कुछ ऐसी चीज़ों के नाम भी बताओ जो तुम्हें तरमाल नहीं लगती. ஸோ நீங்கள் வந்து இப்போ குச் சம் திங்ஸோட பேர் சொல்லணும். ஐசி சீஸேனா திங்ஸோடைய நேம்ஸ் வந்து சொல்லணும். பத்தாவோ என்ன அப்படின்னா விச் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் டெலிகசிஸ். தர்மால் அப்படின்னா ரொம்ப விதவிதமான அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கன்சிடர் ஆகாத சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம்னா தால் அதுனா நம்ம சாம்பார் தால் சொல்லுவோம்ல. ஸோ அது யூஸ்வலாக டெய்லி வீட்டில் வந்து பண்ணக்கூடியது தான். அதே மாதிரி ரைஸ் சாவல் அப்படின்னா சாதம் டெய்லி நம்ம வைப்போம். ரோட்டி. ஸோ
ஸோ ரோட்டீஸ் சப்பாத்திஸ் எல்லாம் வந்து இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் ரொம்ப டெலிகசின்னு சொல்ல மாட்டோம், வியஞ்சன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. அப்புறம் பாப்கார்ன்ஸ், மூங்குஃபலி அப்படின்னா வேர்க்கடலை, இதெல்லாம் வந்துட்டு தர்மால் நஹி லகுதி, இதெல்லாம் வந்து ரொம்ப டிலீஷியஸான வெரைட்டியான ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். பிகாஸ் இதெல்லாம் நம்ம ரெகுலராக வந்து இப்பெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஓகே, 4th क्वेश्चन என்ன அப்படின்னா, இன் சீஸோங்கோ தும் கியா நாம் தேனா சாஹோகி. அதாவது இன் சீஸோ அப்படின்னா இந்த திங்ஸ்க்கு இப்போ தர்மால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்ல, அப்போ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பேர், கியா நாம் தேனா சாஹோகி, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? சுஜாவோ, ஜஸ்ட் யூ ஹாவ் டு டெல் இட் அவுட். ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நீங்கள் எழுத போறீங்க. ஸ்வயம் கரோ அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ரைட் தி ஆன்சர். அதாவது ஐல் ஜஸ்ட் கிவ் யூ ஹிண்ட். இதெல்லாம் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ்னு சொல்லலாம். பட் வந்து இட் இஸ் நாட் டெலிகசிஸ், அதாவது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இல்லை இல்லையா, நார்மலாக செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் தான். ஸோ அதனால இதுக்கு நம்ம போஜன்னு பேர் வச்சா போதும். ஓகே, ஸோ ஒரு ஆன்சர் வந்து போஜன் அப்படின்னு எழுதலாம், ஃபுட்டுன்னு எழுதலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா யூ ரைட் இட் பை யோர் செல்ஃப். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மன் பசந்த் கப்படே. நமக்கு மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுன்னு வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் டாபிக். நம்ம என்ன பார்க்கலாம், बिल्कुल इसी तरह तो वह आरिफ और सलीम से उनकी मनपसंद कमीज उतरवाकर निहायत बेकार कपड़े पहनने का हुक्म लगाया करती है. ஸோ இது வந்து நம்ம ஸ்டோரியில் பார்த்த ஒரு சென்டென்ஸ். அவங்க அக்கா ஆபா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க பேசுவாங்க அவங்க தம்பிங்க கிட்ட. என்ன அப்படின்னா, பில்குல் இசி தரஃப், இதே மாதிரி தான் அந்த அக்கா வந்து வஹ் அப்படின்னா ஆப்பா வந்து ஆரிஃப் கிட்டையும் சலீம் கிட்டையும், ஓகே, அவங்களுக்கு உன்கி மன் பசந்த், ஆரிஃபும் சலீம்க்கும் பிடித்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கமீஸ், அந்த ஷர்ட்டை வந்துட்டு உத்தர்வாக்கர், ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு நிஹாயத் பேகார் கப்படே, நிஹாயத் பேகார் அப்படின்னா ரொம்பவே பழைய துணின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பேகார் அப்படின்னா நல்லாவே இருக்காது பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து போடு, பெஹனனேனா அந்த மாதிரி ட்ரெஸ் தான் நீ போடணும் அப்படின்னு அவங்க அக்கா வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஹுக்கம் அப்படின்னா ஆர்டர் லகாயா கர்த்தி ஹே. ஸோ திஸ் வாஸ் த லைன் ஃப்ரம் த ஸ்டோரி. ஓகே, இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா, तुम्हें भी अपना कोई खास कपड़ा सबसे अच्छा लगता होगा. ஸோ இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி தான், நம்ம எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, நமக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸுன்னு வச்சுருப்போம் இல்லையா. ஸோ தும்ஹே பி அப்னா கோயி, உங்களுக்கு பிடித்த மாதிரி ஏதாவது காஸ் கப்படானா இப்போ ரெகுலராக போடாமல் நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போடுவோம். இல்லை சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து சிம்பிளாக இருந்தாலும் அது நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அச்சா லகுதா ஹோகா, ரொம்பவே இருக்கும், ஒரு டிஷர்ட் இல்லைன்னா ஒரு ஃப்ராக் அந்த மாதிரி இல்லையா. உஸ் கப்படே கே பாரே மே பத்தாவோ, அப்படி உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும் அப்படிங்கறது நீங்க இங்க எழுதணும். ஓகே, ஓன்ல வந்து இந்த ஆன்சர் எழுதணும் நீங்க. வஹ் தும்ஹே சப்சே அச்சா கியோ லகதா ஹே, அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு, தும்ஹேனா உங்களுக்கு, சப்சே அச்சா ஏன் எல்லா ட்ரெஸ்ஸை விட அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ரீசனையும் வந்து நீங்க இங்க எழுதணும். ஓகேவா. ஸோ யூ ஹாவ் டு ரைட் இட் பை யர் ஓன். ஜஸ்ட் மை ஓன் வெர்ஷன் ஆஃப் திஸ் ஆன்சர் பார்ப்போமா. முஜே, எனக்கு வந்துட்டு குர்தா அவுர் பைஜாமா, ஸோ குர்தாவும் பைஜாமாவும் வந்து என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்லே வந்து எனக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸு. பகுத் அச்சா லகுதா ஹே, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்பெஷலாக வந்து மேரி மாமாஜி கி ஷாதி, என்னோட மாமாவோட கல்யாணத்தில், ஷாதினா மேரேஜில் வாங்கின, கரீதி அப்படின்னா மேரேஜில் வாங்கின, ஓ பீலா ரங்குவாலே, ஓ அப்படின்னா அந்த, பீலா அப்படின்னா எல்லோ கலர், ரங்குவாலேனா கலர் இல்லையா, பீலோனா எல்லோ. ஸோ எல்லோ கலரில் வாங்கின குர்தா வந்து எனக்கு வந்து முஜே பகுத் பசந்த் ஹே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி யூ கேன் ட்ரை அவுட் யுவர் ஓன் ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே,
ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கவுன் கவுன் சி சீஸே எந்தெந்த திங்ஸ் ஓகேவா தும்ஹே பில்குல் பேகார் லகதி ஹை தும்ஹே பில்குல் பேகார் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு வேஸ்ட்டாக அதாவது நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம் சில திங்ஸு இல்லை நம்மளுக்கு பிடிக்காதது இருக்கும் ஸோ எது அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே ஓனில் வந்து எழுதணும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஹன்னே கீ சீஸ் உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து எது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தா நம்மக்கிட்ட நிறையா ட்ரெஸ்ஸஸ் வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து ஒரு பர்டிகுலர் குர்தா பைஜாமா சம்டைம்ஸ் அது ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லைனா சம்டைம்ஸ் வந்து அதில் நிறையா ஜரி ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால குத்தும் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வேர் பண்ணால் கம்ஃபர்டபிலிட்டியே இருக்காது ஸோ அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு இங்கே நீங்கள் எழுதலாம் யூ கேன் ரைட் எனி திங் ஒரு ட்ரெஸ் வாட் எவர் யூ டோன்ட் லைக் இட் ஓகே யூ டோன்ட் வேர் இட் பட் யூ ஹாவ் இட் யூ ஓகே அடுத்தது கானே பீனே கி சீஸ் இப்போ எதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது அப்படின்னு பார்த்தா யூ கேன் எதை உங்களுக்கு பிடிச்சமான ஆன்சர்ஸ் நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க சில்ட்ரன் ஓகேவா இப்போ நான் என்ன எழுதிக்கேன்னா ரோட்டி தலியா ஸோ ரோட்டீஸ் அதுக்கான சைட் டிஷ் அந்த தால் அந்த சாலட் அந்த பச்சை காய்கறி வச்சுட்டு டெய்லி கொடுப்பாங்கல்ல ஸோ அதெல்லாம் வந்து யூஸ்வலாக ஒரு நாளைக்கு சாப்பிட பிடிக்கும் பட் டெய்லி அதே சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது ஓகே அடுத்தது கர்னே கா காம் எனக்கு என்ன வேலை செய்ய பிடிக்காது அப்படி பார்த்தா யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஆன்சர் ஹியர் ஸோ மெயினாக வந்து என்னோட கப்படே சாஃப் கர்னா என்னோட ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது வந்து ஐ டோன்ட் லைக் இட் அண்ட் செகண்ட் வந்து ஜூத்தே பாலிஷ் கர்னா அந்த ஷூஸ் வந்துட்டு நல்லா நீட்டாக பாலிஷ் போடணும்ல ஸோ அது வந்து ஐ டோன்ட் லைக் டு டூ தட் ஒர்க் ஓகே நெக்ஸ்ட் வந்து கேல் எந்த விளையாட்டு வந்து நம்ம பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்கிறத விட நம்ம அது விளையாட மாட்டேங்கிறோம் அவ்வளோதான் கபடி வந்து நவடேஸ் கபடி வந்து விளையாடுறதே இல்லை இல்லையா எல்லாமே கிரிக்கெட் அந்த மாதிரி தான் விளையாடுறோம் ஃபுட்பால் பேஸ்கெட் பால் எல்லாம் விளையாடுறோம் கபடி அப்புறம் பதங்கு பாசி அதாவது பட்டும் பறக்க விடுவாங்க அப்போல்லாம் வந்துட்டு ஒரு 10-15 இயர்ஸ் பேக் வந்து பட்டும் விடுறது வந்து இட் வாஸ் அ ஹாபி ஒரு விளையாட்டாகவே இருந்துச்சு பட் இப்போல்லாம் வந்து இட் இஸ் நாட் தட் கன்சிடர்ட் இல்லையா பிகாஸ் ஆஃப் த டைம் கன்ஸ்ட்ரெயின் இன்னொன்று ஸ்பேஸ் இல்லை ஸோ அந்த காரணத்தினால இந்த விளையாட்டெல்லாம் வந்து நம்ம மறந்தே போயிட்டோம் ஓகே லைக் திஸ் யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் தி சப்டிவிஷன்ஸ் கிளியர் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹல்கா பாரி இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஹல்கா அப்படின்னா லைட்டாக இருக்கிறது இல்லையா பாரி அப்படின்னா ஹெவியாக இருக்கிறது ஓகே ஸோ திஸ் இஸ் அ வேர்ட் பேர் பட் இந்த வேர்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ஸாக வருது ரெண்டுமே வந்து விபரீதார்த்தக்காக வருது இல்லையா ஸோ இப்போ இதுக்கடியில் செக்ஷன் நம்பர் கா என்ன சொல்லுது பார்ப்போமா இத்னி பாரி சாடி கியோ பெஹனி இப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் நம்ம லெசனில் பார்த்தோம் இவ்வளவு இத்தனி அப்படின்னா இவ்வளவு பாரி சாடி வெயிட்டான ஒரு சாரியை வந்து நீ ஏன் கட்டியிருக்க கியோ பெஹனி அப்படின்னு தம்பி வந்து அக்கா கிட்ட கேட்டான் இல்லையா இப்போ யஹா பர் இந்த லைன்ல இந்த பாரி சாடி அப்படிங்கிற வேர்டு வந்து அதுக்கான மீனிங் என்ன கியா மத்லப் ஹே வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் டூ வேர்ட்ஸ் ஹியர் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா சாடி கா வஜன் ஜியாதா தா ஸோ சாரியோட வெயிட் வஜன் அப்படின்னா வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகேவா இங்கே பாரி அப்படின்னா ஹெவின்னு சொல்கிறோம்ல அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வஜன்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா சாடி பர் படே படே நமூனே பனே ஹுயே தே ஸோ செகண்ட் வந்து சாடி பர் அந்த சாரியில் வந்துட்டு படே படே நமூனே அப்படின்னா ஸ்பெசிமென் சொல்லுவோம் லார்ஜ் ஸ்பெசிமென்ஸ் அது வந்து வேர் மேட் ஆன் த சாரியா அதாவது இங்கே லார்ஜ் ஸ்பெசிமென்ஸ்னா ஏதாவது வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அதில் வச்சுருந்தாங்களா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களா சாரியில் ஓகே அதுதான் திங்ஸ் செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஒன் வந்து சாரி பர் பேல் பூட்டோங் கி கடாயி தீ ஸோ சாரியில் வந்துட்டு
பேல் பூட்டோங் கி கடாயி அப்படின்னா அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பேல் பூட்டோங் கி கடாயி. நிறைய லாட் ஆஃப் ஜரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்களா சாரீக்கு. இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பாரி வெயிட்டா இருக்கு, ஹெவியா இருக்குன்னு எதை குறிக்குது? சாரியோட வெயிட்டா? இல்லை, நோ, தட் இஸ் த ராங் ஆன்சர். இப்போ சாரியில வந்து ஏதோ வெயிட்டா வச்சு இது பண்ணியிருந்தா ஸ்டிச் பண்ணியிருந்தாங்களா சாரியில? நமூனே அப்படின்னா ஸ்பெசிமென்ஸ் இல்ல, அதுவும் கிடையாது. இங்கே வந்து பாரி அப்படின்னா அது வந்து நல்ல எம்ப்ராய்டரி கொடுத்து நல்ல ஹெவியா ஒர்க் பண்ணியிருந்தாங்க சாரியில. அதுதான் வந்து சாடி பர் பேல் பூட்டோங் கி சடாயி. டியூ டு தட் எம்ப்ராய்டரி ஒர்க் த சாரி வாஸ் லுக்கிங் வெரி கிளாசி, ரொம்ப ஹெவியா இருக்குது பார்க்கறதுக்கு. அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா பாரி சாடி, அதாவது ரொம்ப ஹெவியான சாரி. பாரி அட்டைச்சி. அட்டைச்சி அப்படின்னா ப்ரீஃப் கேஸ். ஓகேவா, நம்ம சூட் கேஸ் சொல்லுவோம்ல, அது வந்து பெருசாக இருக்கும். அட்டைச்சி ப்ரீஃப் கேஸ்னால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இப்போ பாரி அட்டைச்சி ஹெவியான ப்ரீஃப் கேஸ். பாரி காம் ரொம்ப ஹெவியான ஒர்க்கு. ஓகேவா, அடுத்தது பாரி பாரிஷ், அதாவது ரொம்ப ஹெவி ரெயின்ஸ்ன்னு சொல்லி 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஊப்பர் இந்த மேலே கொடுத்துருக்கிற பாரி அப்படிங்கிறது வந்து விசேஷன். விசேஷன் அப்படின்னா அட்ஜெக்டிவ் இல்லையா? விசேஷன் கா 4 अलग अलग संख्याओं. விசேஷன் வந்து ஒன்று தான் பாருங்க, எல்லாத்துலேயும் பாரி இருக்கு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய இந்த நவுன்ஸ், நவுன்ஸை டிஸ்கிரைப் பண்ணி வர்றது தான் அட்ஜெக்டிவ்ஸ் இல்லையா? இப்போ இங்கே சாரி, ப்ரீஃப் கேஸ், ஒர்க், ரெயின், இது எல்லாமே வந்து என்னது? சங்யாவும், நேம்ஸ், நவுன்ஸ் இல்லையா? சங்யாவும் கே சாத் இஸ்தேமால் கியா கயா ஹே. இஸ்தேமால் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த பாரிங்கிற அட்ஜெக்டிவை வந்து இந்த நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இன் சாரோ மே பாரி கா அர்த். ஸோ இந்த 4 வேர்ட்ஸ்லையும் வந்து இந்த பாரி அப்படின்னா ஹெவி அப்படிங்கிற அர்த்தம் வந்து எப்படியெல்லாம் வருது? ஏக்ஸா நஹி, ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அதுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ், இனிமே கியா அந்தர் ஹை, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, இப்போ ஒன்றுனா எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாரி சாடி அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் ஸ்லைடில், பாரி சாடினா என்னது? ரொம்ப ஹெவியா எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் எல்லாம் வச்சிருக்க சாரி இல்லையா? ஸோ சாடி பர், சாரி மேலே பேல் பூட்டோங் கி கடாயி. பேல் பூட்டோங் கி கடாயினா எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ், ஜரி ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க சாரியில். ஹோனே பர், அது பண்ணுறதுனால யஹ் பாரி லகானே லகுதி ஹே, அது பார்க்கறதுக்கு ரொம்ப க்ளாஸியா ரொம்ப ஹெவியா வந்து தெரியும் சாரி இல்லையா? ஐசி சாடி, இந்த மாதிரி சாரீஸ் வந்து மெஹங்கி பி ஹோத்தி ஹே. மெஹங்கி அப்படின்னா நல்ல காஸ்ட்லியா இருக்கும் இல்லையா? ஜரி ஒர்க் சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி காஸ்ட்லி. ஓகே, அப்ப அத்தஹ அப்படின்னா இதோட அர்த்தம் என்னன்னா, யஹா பாரி கா அர்த், இந்த பாரி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து நல்ல காஸ்ட்லியான சாரி, மெஹங்கி और अत्यधिक कढ़ाईदार होने से. अत्यधिक कढ़ाईदारना நல்ல ஜரி ஒர்க், அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதை நம்ம பாரி சாரி அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி இங்க பாரி சாரினா ஹெவியா இருக்கு, சாரி 10 கிலோ இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ல மாட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு வேர்டா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ அடுத்தது பாரி அட்டைச்சி. ஸோ அட்டைச்சினா என்ன? ப்ரீஃப் கேஸ் சொன்னோம் இல்லையா? இப்போ பாரி அட்டைச்சினா என்னது? அட்டைச்சி மே வஜன்தார் சாமான் ஹே. ஸோ அட்டைச்சி ப்ரீஃப் கேஸ்க்குள்ள வந்து வஜன்தார் சாமான், நிறைய வந்து திங்ஸ் இருக்கு. சாமான் அப்படின்னா திங்ஸ் இருக்கிறதுனால ஜிஸ்ஸே வஹ் பாரி ஹோ கயி, அதனால அந்த ப்ரீஃப் கேஸ் வந்து வெயிட்டா இருக்கு. திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சு அடைச்சோம்னா அந்த பாக்ஸ் வந்து வெயிட் ஆயிடும் இல்லையா? ஜிஸ்ஸே வஹ் பாரி ஹோ கயி ஹே. அப்ப அதோட மீனிங் என்ன? அத்தஹ யஹா பாரி கா அர்த் ஹை வஜன்தார்.
ஸோ அந்த வஜந்தார் அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, வெயிட்டான திங்ஸ் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதுனால ஹெவியாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது பாரி காம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா. கோயி காம் ஜப் பஹுத் படா முஷ்கில் और पेचीदा होता है. கோயி காம் எனி ஒர்க் வந்து ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்கிறோம்ல, படா இல்லை அப்படின்னா முஷ்கில் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஓகே, பேச்சீதா அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தா தப் உஸ்கே பெஹலே அப்போ அந்த ஒர்க்குக்கு முன்னாடி பாரி விசேஷன் கா பிரயோக். பாரி அப்படிங்கிற விசேஷன்னா அட்ஜெக்டிவ். ஓகே, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரயோக் கியா ஜாத்தா है. பிரயோக் மீன்ஸ் வி யூஸ் த வேர்ட் பாரி. ओके, अतः यहाँ बारी का अर्थ இங்கே வந்து பாரி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? காம் கே படே அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப பெரிய வேலை இல்லை டிஃபிகல்ட் டாஸ்க்கு இல்லை காம்ப்ளிகேட்டட். பேச்சிதா அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம வந்து அது பாரி காம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது பாரிஷ். ஸோ பாரிஷ் அப்படின்னா மழை இல்லை, ஹெவி ரெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, ரெயின் வந்து வெயிட்டாக இருக்கா? அப்படி கிடையாது இல்லையா, ரொம்ப பயங்கரமாக மழை பெய்யுதுன்னு அர்த்தம். கரெக்ட். ஸோ படிக்கலாமா. வர்ஷா அப்படின்னா மழை. ஜப் பஹுத் அதிக் ஹோத்தி ஹே ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னா தோ உஸ்கே பெஹலே ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? பிராயக பாரி விசேஷன் லகாத்தே ஹே. இந்த பாரி அப்படிங்கிற அந்த விசேஷன் அட்ஜெக்டிவை வந்து நம்ம சேர்த்திக்குவோம். அப்போ அதஹ யஹா பாரி கா அர்த். ஸோ இப்போ இங்கே பாரி அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னது? ரொம்ப அதிகமா மழை பெய்யுதுன்னு அர்த்தம் இல்லையா. அதிக் சே ஹே அதிகமா இருக்கு அப்படிங்கிற மீனிங்ல தான் பாரி பாரிஷ். ஓகே, இஸ் இட் கிளியர் நவ்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாரி கி தரஹ். ஸோ இப்போ நம்ம பாரி அப்படிங்கிற வேர்ட் வச்சு நிறைய பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ஹல்கா காபி. ஹல்கா அப்படின்னா லைட் வெயிட், லைட்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த வேர்டும் வந்து இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். அலக் அர்த்தோமே இஸ்தேமால் கரோ. இப்போ அதையும் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம சென்டென்சஸ் ஓன்ல ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். हल्का बदन या शरीर आज मैंने कम खाया है जिसके कारण बदन हल्का महसूस हो रहा है. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹல்கா பதன் யா ஷரீர், அதாவது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, நம்ம பாடி வந்து லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல சம்டைம்ஸ். எப்போ சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஆஜ் மெய்னே நான் வந்து இன்னைக்கு கம் காயாக ஜஸ்ட் லைட்டாக தான் சாப்பிட்டேன், ரொம்ப கம்மியாக சாப்பிட்டேன். ஜிஸ்கே காரன் ஸோ அந்த காரணத்தினால பதன் அப்படின்னா நம்மளோட பாடி வந்துட்டு என்னோட பாடி வந்து ஹல்கா மெஹசூஸ் ஹோ ரஹா ஹே ரொம்ப லைட்டா நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றது. ஸோ அங்கே வந்து ஹல்காவோட மீனிங் வந்து லைட்டா ஃபீல் பண்றது. ஓகே, இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹல்கி பாத் அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா. மேரே சாம்னே இத்தனி ஹல்கி பாத் மத் கரோ. ஓகே, மேரே சாம்னே எனக்கு முன்னாடி. ஓகே, இத்தனி ஹல்கி பாத் இவ்வளவு ரொம்ப லைட்டான விஷயம் இல்லை, சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி டாக்ஸை வந்துட்டு நீ என்கிட்ட பேசாத. இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் திங். ஜஸ்ட் டோன்ட் டெல் டு மீ ஆல் தீஸ் சிம்பிள் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஹல்கி பாத். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹல்கா காம். ஸோ லைட் ஒர்க் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? ஜோ காம் தும் கர் ரஹே ஹோ. ஸோ ஜோ காம் நீ இப்போ எந்த வேலை பார்க்குறியோ, தும் கர் ரஹே ஹோ வாட் ஒர்க் யூ ஆர் டூயிங் வஹ் பஹுத் ஹல்கா ஹே இட் இஸ் வெரி ஈஸி. ஓகேவா, ஹல்கா அப்படின்னா இங்கே இட் இஸ் வெரி லைட் ஒர்க், இட் இஸ் அ ஈஸி ஒர்க் வாட் யூ டூ. और कोई भी उसे कर लेगा. और இந்த ஒர்க்கை வந்து யாராலும் வேணாலும் பண்ண முடியும். எனிபடி கேன் டூ திஸ் ஒர்க் உசே கர் லேகா அப்படிங்கிற மீனிங்ல வருது இங்க ஹல்கா காம்.
Okay, and one more example, halka khana அப்படினா மேரி தாதி. ஸோ என்னோட பாட்டி வந்துட்டு ஹமேஷா எப்போதுமே வந்து ஹல்கா கானா காத்தி ஹை, ரொம்ப லைட்டாக அதான் சாப்பிடுவாங்க. கானா காத்தி ஹை அப்படின்னா ஜஸ்ட் லைட்டாக, ரொம்ப ஹெவியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க, ஜஸ்ட் லைட்டாக வந்து எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மீனிங் இங்கே இருக்கு. ஸோ யூ கேன் சி இந்த ஹல்காங்கிற ஒரு வேர்டு தான், பட் யூ கேன் சி எவ்ரி differences which you can make sentences in this. Clear? Okay, fine. So with this, we have come to the end of the session. Hope you all understood this lesson and its exercises very well. Now please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com, or you can WhatsApp to this number. Please visit my website www.vijis.co.in for further queries. See you soon at the next lesson. Thank you.